ஆஹ் இரவு நேர வணக்கங்கள். இன்றைய தினம் புலமச்சிகரம் மறைந்த அன்பழகன் ஞாபகார்த்தமான இறுதி கருத்தரங்காக இன்றைய தினம் இடம்பெற உள்ளது. அந்த கருத்தரங்குக்கு தற்பொழுது இலங்கையில் புகழ்பூத்தோர் ஆசிரியர், குறிப்பாக வடமாகாணம், மலையகம் போன்ற இடங்களிலே இந்த ஆசிரியரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. மிக சிறப்பாக சூம் தொழில்நுட்பத்தினூடாக மாணவர்களுக்கு இலகுவாக பல விளக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இன்றைய தினம் உங்களுக்கு இணைந்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே அவரது நேரத்தை நாங்கள் கருத்தில் கொண்டு தற்பொழுது இந்த கருத்தரங்கினை ஆரம்பித்து வைப்போமாக. மிக குறிப்பாக அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இன்றைய தினம் உங்களுக்கு இடம்பெற உள்ள இந்த கருத்தரங்கை பெற்றோர் அருகாமையில் இருந்து மிக பயனுள்ளதாக மாற்றுகின்ற பொறுப்பு உங்களுக்குரியது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தனது கருத்தரங்கினை வழங்குவதற்கு ஐவின்ஸ் தமிழ் இணையதளத்தின் ஊடாக நம்மோடு இணைந்திருக்கின்ற ஆசிரியர் சன் சுதர்சன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த கருத்தரங்கினை தொடர்ந்து நடத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஓகே சார், நீங்க தொடங்க சார். ஓகே ஓகே. வணக்கம் பிள்ளைகள். வணக்கம் ஜெனா சார். பிள்ளைகள், உங்களுக்கு இந்த ஐவின் சிறுவை தொடர் கருத்தரங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கருத்தரங்களே இணைந்து கொண்டிருப்பீர்கள். இன்று என்னுடைய கருத்தரங்கு. ஆகவே பயிற்சி அண்மித்து விட்டோம் பிள்ளைகள். நான் விரைவாக போறேன்னா என்னோட கேட்டால் டைம் ஆயிட்டுது. ஆக நான் ஆரம்பிக்கிறேன் பிள்ளைகள். ரெடி. பின்வரும் 3 உருக்களில் ஒன்றில் வேறுபாடு உள்ளது, அந்த உருவை தெரிவு செய்க. நீங்க எல்லாம் நிறைய பேர் பேப்பர் செய்திருப்பீங்க பிள்ளைகள். நிறைய பேர் பேப்பர் செய்திருப்பீங்க. சில பேர் பேப்பர் செய்யாம இருப்பீங்க. செய்யாட்டி பரவாயில்ல. பிரிண்ட் எடுக்காதாக்கள், பேப்பர் கிடைக்காதாக்கள் நீங்க அதை பார்க்கலாம், மற்றாக்கள் பார்க்கலாம். ரைட். அபிஷன், இந்த 3களில் ஒன்று வேறுபாடு, எது வேறுபடம் வரும்? ஓம் சார், இதுக்கு ரெண்டாவது விட. ஏன் வேறுபடுது? அந்த சார் இலையில ஒரு முதலாவதுலயும் மூன்றாவதுலயும் ஒரு டொட் இருக்கு, ரெண்டாவதுல ஒரு அந்த இலையில டொட் இல்ல சார். அந்த டொட் பிரச்சனையால வேறுபடுது. டொட்ஸ்ல அந்த இலையில டொட்ல வித்தியாசம் இருக்கு, அதை வேறுபடுது. ரைட். சரியா விஷயம். ஓகே, ரெண்டாவது போகும் பிள்ளைகள். பின்வரும் உருக்களில் காட்டப்பட்டுள்ள விலங்கு வகைகளில் 2க்கு மாத்திரம் பொருத்தமானது. இதுல 2க்கு மாத்திரம் பொருத்தமானது எதுவா இருக்கும் எடுக்கப்படுது. இது 2க்கு மாத்திரம் பொருத்தம் தரப்பட்டதுல லதுகேஷன் எது 2க்கு மாத்திரம் பொருத்தமானது? லதுகேஷன். ஓம் சார், இதுக்கு முதலாவது விட 2க்கு மாத்திரம் பொருத்தம். ஒன்று தாவர உணவுகளை பிள்ளைகள் இதை பாருங்க. பிராணிகளை பார்த்தோம்டா இங்க நரி இருக்கு, குரங்கு தாவர உண்ணி, பசு தாவர உண்ணி. அப்ப 2 தாவர உண்ணி இருக்கு, ஒன்று மாமிச உண்ணி. என்ன பிள்ளை? அப்ப இதுல சரியானது நீங்க சொன்ன மாதிரி முதலாவது சரி என்றால் தாவர உண்ணிகள் 2 தாவர உண்ணி. சரியா? ரைட். மூன்றாவது, ஒரே கூட்டத்தை சேர்ந்த பொருட்கள் இடம்பெறும் அடைப்புடைகள். எது ஒரே கூட்டம்? ஒரே கூட்டம் இருக்கும். பிரகதி, ஒரே கூட்டத்தை சேர்ந்த பொருட்கள் இடம்பெறும் அடைப்பு எது? ஒரே கூட்டம். முதலாவது பிள்ளை பாருங்க, கரெக்ட் இருக்கு, பழங்களும் இருக்கு, காய்களும் இருக்கு, அது ஒரே கூட்டம் இல்லை. 2வது பாருங்க, 2 விளையாட்டு பொருளும் பூசணிக்காயும் இருக்காக ஒரே கூட்டம் இல்லை. ஆனா 3வது எல்லாமே கற்றல் உபகரணங்கள். என்ன கற்றல் உபகரணங்கள் அவைலபிள் எல்லாமே ஒரே கூட்டத்தை சேர்ந்ததா இருக்கு. என்ன கேட்டா கற்றல் உபகரணம் இந்த வகையில அவை எல்லாமே ஒன்றாக இருக்கின்றது, ஒரே கூட்டமாக இருக்கு. கற்றல் உபகரணங்களா? சரி, கற்றல் உபகரணங்கள். சரி பிள்ளைகள். அடுத்து பாருங்க, கோலத்துக்கு ஏற்ப அடுத்த பாருங்க, கோலத்துக்கு ஏற்ப அடுத்து வரும் உரு எதுவென தெரிவு செய்ய. என்ன இந்த போர் ஒழுங்குல பார்த்தால் அடுத்து வர வேண்டிய உரு எதுன்றது போகுமா? அடுத்து வர வேண்டிய உரு எதுவா இருக்கு? போகுமா? நான் எல்லாத்துக்கும் இப்ப சொல்லிட்டு போகிறேன் பிள்ளைகள், விரைவா போகுமா? எது அடுத்து? ரைட். வகையில அடுத்து வர வேண்டிய உரு எதுன்னு கேட்டா போகுமா? இங்கதான் கேட்கறது. ரைட். இப்ப என்ன செய்யுதுன்னு பார்த்தா பிள்ளைகள், திரும்ப போகுது. இது முதலாவது படம் பிள்ளைகள். என்ன திரும்புது பாருங்க, அப்படியாண்டு முதல்ல இப்படி இருக்குது. முதலாவது படம் திரும்பித்தான் 2வது வந்துச்சு. திருப்புங்க, ஒற்றையில வரைஞ்சிச்சு. உங்களோட செய்க வழி பேப்பர்ல வரைஞ்சிட்டு பிள்ளைகள் அதை திருப்புங்க, திருப்பிட்டேன்னா சரியா? இப்ப திருப்பி அதை திருப்புங்க, வெளஞ்சொலியா. திருப்பியும் வெளஞ்சொலியா கால்வட்டம், திருப்பியும் வெளஞ்சொலியா கால்வட்டம் திருப்பதான், திருப்பியும் வெளஞ்சொலியா கால்வட்டம் திருப்ப இந்த 3வது வந்துச்சு. அப்ப திருப்பி நான் என்ன செய்ய போறேன்? கால்வட்டம் சுத்த போறேன். திருப்பி என்ன செய்ய போறேன் பிள்ளைகள்? கால்வட்டம் சுத்த போறேன். அப்ப கால்வட்டம் சுத்து நான் வார விடுவதுன்னு கேட்டால் இந்த விட 3வது விட. இப்படி கால்வட்டமா சுத்தி கொண்டு போறோம். சரியா? ரைட்.
அடுத்து வாங்க பிள்ளைகள். கேட்டிருக்கு. இரு வெற்று கட்டங்களுக்கும் பொருத்தமான இரு கணித செய்கைகளையும் முறையே தெரிவு செய்க. 2 அந்த பாக்ஸ் 2க்கும் வர வேண்டிய கணித செய்கை எதென்று கேட்டு. அப்பா எது வருது 2க்குமான கணித செய்கை? சார் இரண்டாவது சார். ஓ பார்ப்போமா. முதலாவது இது வளமையான விஷயம் தான். ஒன்று கூட்டல், அடுத்த பெருக்கல், சரியான பார்ப்போம். அத்விக், கூட்டினால் முதலாம் விட போட்டா பிள்ளைகள், முதலாம் விட பிள்ளை. 2வது பாருங்க, 343 7ஆல பிரிச்சால் 7 4 28 மீதி 6 3 பிள்ளைகள் 63 63 7க்கு எத்தனை 7 9 63. ஆகவே அங்க வகுத்தால் 49 வரும். அப்புறம் 7 7ஆல பெருக்கினால் 49 வருது. அவை 2 பக்கமும் சமனா இருக்கு. என்ன 343 7ஆல வகுத்தால் பிள்ளைகள் 49, 7 7ஆல பெருக்கினால் 49. சரிதானே? விளங்குதா? சின்ன விஷயம் பிள்ளை. நான் வேகமா போகணும்னு கேட்டால் அப்பதான் முடிக்கலாம். ஏன்னா முழு வினாக்களையும் பார்க்கணும் பிள்ளை. 40 வினாக்களையும் பார்க்கணும். எனக்கு தெரியாது உங்களுக்கு எது தெரியும் எது கடினம் என்ன. அவை 40 வினாக்களையும் கட்டாயம் பார்க்கணும். சரி, அடுத்து போவோம். ஆஷி அஸ்விதா, பின்வரும் ஒரு கோணத்தில் அடுத்து வர வேண்டிய ஒரு அதாவது அமையும் ஒரு எத்தனை சதுரங்கள் வைக்கப்பட்டிருக்கும்? இப்ப முதலாவது உருவுல இப்படி இருக்கு, 2வது இது 3, அப்படியே 8வது என்ன வரும்? சார் மூன்றாவது. 8வது முதலாவது பிள்ளைகள் 3, முதலாவது 3, திருப்பி 6 சதுரம் இருக்கு, 6 சதுரம், திருப்பி 10 சதுரம் இருக்கு. அப்ப இது முக்கோணங்கள் அடிப்படையில போகுது. என்ன பிள்ளைகள்? முக்கோண எண்கள் அடிப்படையில போய் கொண்டு பாருங்க. 3 6 10 இப்ப 3 கூடிச்சு. முதல் 3ஓட 3 கூடி 6 சதுரம் வந்துச்சு. இப்ப 6ஓட 4 கூடி 10 சதுரம் வந்துச்சு. இப்ப 10ஓட 5 கூடி 15 சதுரம் பெறப்போகுது. இனி 15ஓட பிள்ளைகள் 6 கூடி 21 சதுரம் பெறும். முக்கோணங்கள் 3 6 10 15 21. அடுத்தது இனி 7 கூடி 28 வரப்போகுது. அதுக்கு பிறகு 8 கூட போகுது. 8 கூடி 36, 8 கூடி 36. அதுக்கு பிறகு 9 கூடி 45 வரப்போகுது. 8வது சரியான முதலாவது எண்ணி பாருங்க. 1 2 முதலாவது 3 6 10 15 21 28 36 45. 8வது இடத்துல வர வேண்டிய 45. சரியா பிள்ளைகள்? உங்களுக்கு 8வது தான் 8வது. இப்படியே போனா 8வது இடத்துல வர வேண்டிய 45 முக்கோணங்கள் ஒன்றொன்றா கூடிக்கொண்டு போகுது. என்ன செய்ய பிள்ளைகள்? ஒன்றொன்றாக கூடிக்கொண்டு போகுது. அப்படி பார்க்கணும். ரைட் ஐயா ஐஷா, உருவில் வெற்றிடத்துக்கு பொருத்தமான தெரிவு செய்ய. இந்த இடைவெளிக்கு எது வருது போட்டு பார்த்தேன். சார் இரண்டாவது. போட்டு பார்ப்போம். இடைவெளிக்கு வர வேண்டிய பகுதி எப்படி போகுதுன்னு பார்க்க முடியல. எப்படி போகுதுன்னு பாருங்க. ரைட், இந்த இடைவெளிக்கு வர வேண்டிய பகுதி. அப்ப இதை வரைய போறேன்னா இதை பென்சிலால வரைய போறோம் பிள்ளைகள். அப்ப வரைகின்ற முதல் பாக்ஸை வரைவோம். வரைஞ்சிட்டு பகுதியில் வருவாங்க. என்ன இங்க பாருங்க மாறி வரப்போகுது. ஏன்னா இங்க வந்து பாருங்க பிள்ளைகள், கிடைக்கோடு வரணும். ஒரு கிடைக்கோடு, சாய்கோடு, நிலைக்குத்து கோடு, கிடைக்கோடு 2 மேல இருக்குது. 2 கிடைக்கோடும் 1 நிலைக்குத்து, ஒரு சாய். கிடைக்கோடு இப்படி ஒன்று வரணும். சரியா? ரைட். அப்ப பார்த்தா பிள்ளைகள் இங்க பாருங்க, இங்க இருக்கு என்ன இருக்குது? நிலைக்குத்து கோடு இருக்குது. மாறி மாறி வருமா? கிடையும் நிலையும் மாறி மாறி வரும். அப்ப முதலாவது சாய்வு கோடு, அப்ப நிலை இங்க கிடைக்கோடு இருக்கு. அப்ப நிலைக்குத்து வரணும், மற்ற சாய்வு வரணும். நான் சொல்றேன் அப்படி. இந்த பாக்ஸில் கிடைக்கோடு இருக்கு, இந்த சாய்வு கோடு இருக்கு. அடுத்ததா சாய்வு வரையலாம். ஆனா அங்க கிடையும் இருக்கு. அப்ப அடுத்ததா கட்டாயம் வர வேண்டிய நிலைக்குத்து. அங்க கிடை இருக்கிறார், நிலைக்குத்து இருக்கிறார், அடுத்த சாய்வு மற்ற பக்க சாய்வு வரணும். இப்ப கீழுக்கு வாங்க, நிலைக்குத்து கோடு இருக்கிறார், கிடைக்கோடு இருக்கிறார், ஒரு சாய்வு இருக்கிறார், அதனுடைய மற்ற சாய்வு கோடு வரணும். அப்ப இது எத்தனாவது விடை என்று பார்த்தா பிள்ளைகள்? 2வது விடை. நான் கொஞ்சம் வேகமா போறேன் பிள்ளைகள் என்று கேட்டால் என்ன, அப்பதான் எல்லா விட்டையும் நாங்கள் முடிக்கலாம். அந்த டைமும் ஒன்று இருக்கு. என்ன அதான் பிரச்சனை. உங்களுக்கு விளங்கு தானே கம்சிகா? கணக்கு விளங்கு. அடுத்து இதுல பாருங்க பிள்ளைகள், இங்கு ஒரே உருக்கள் ஒரே பெறுமதி உடையவை. உருக்களின் பெருமானங்களை சரியாக காட்டுகின்ற விடை. இப்ப உருக்களோட பெருமானம் இது. அதாவது வட்டம் 5, முக்கோணம் 7, சதுரம் 3, அப்படி 3 இருக்குது. இதுல எது சரியான விடைன்னு பார்க்க போறோம். பாமா பிள்ளைகள் நம்ம கேட்கும் போது நான் பார்த்துட்டு போறேன்னா நான் காக்க போறேன். ரைட் டர்சிகா, இது வந்துச்சு உங்களுக்கு சரியான விடையா? இது வந்துச்சு. இங்க பொருட்களோட பெருமானம் போட்டா இது வருது. இது வந்துச்சு முதலாவது விட. முதலாவது விடையை போட்டுப்பாமா. முக்கோணத்துக்கு வட்டத்துக்கு 5, முக்கோணத்துக்கு 7, முக்கோணத்துக்கு 7, சதுரத்துக்கு 3 போட்டு பார்த்தா சரியா வந்தா சரி. கூட்டுங்க 7 3 10க்கு சைபர் எழுதி ஒரு மிகுதி 7 ஒரு மிகுதியும் 8, 8 5 பிள்ளைகள் 13க்கு 3 எழுதி ஒரு மிகுதி 5 ஒரு மிகுதி 6, 6 3 9. அவை முதலாம் சரி. ஏன்னா அது சிலவான முதலாம் விடைய சரி. இதுகள் பிள்ளை இலகுவான வினாக்கள். என்ன வெகுமானங்கள் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம்.
வெற்றிடத்துக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்யட்டான் அட்சயன். வெற்றிடத்துக்கு பொருத்தமான சொல்லு. மேசன் என்ன செய்வார்? மணியாசு பாய்ப்பார், தூக்கு கொண்டு பாய்ப்பார். அது போல என்ன மேசன் கண்டி பாய்ப்பார். அது போல கொள்ளன் என்ன பாய்ப்பார்? இடுக்கி சம்மட்டி துருக்கி. ஓ, கொள்ளன் பயன்படுத்துவாங்க. கொள்ளன் பாய்ப்பது இடுக்கி, சம்மட்டி, துருத்தி. இது சம்மட்டி. அந்த சுத்தியல் மாதிரி இருக்காரு, அது சம்மட்டி. இந்த துருத்தி பாருங்க, நெருப்பெரிய காற்றை வழங்குது. படம் வழங்குது அந்த அமத்துல இப்படி அமத்த காற்று வருது. அதான் நெருப்பெரிய காற்றை வழங்குற துருத்தி. அங்க சின்ன இடுக்கியும் காட்டப்படுதா, அது கொள்ளன் பாவிக்கிறது, அது உங்களுக்கு தேவையில்லை. இப்ப என்ன பிள்ளைகள், துருத்தி விளங்குது அப்படிங்க வந்து நெருப்பெரிய காற்றை வழங்கும் உபகரணம் துருத்தி தான் துருத்தி விளங்குது. எழுத்து அப்ப நெருப்பெரிய காற்றை வழங்குற துருத்தி தான் துருத்தி. போய் துருத்திக்கணும் என்ன, ரைட். அப்ப கொள்ளன் பாய்க்கிற பிள்ளைகள் இந்த இதுதான் கொள்ளன் பாய்க்கிற உபகரணங்கள், இவைதான் கொள்ளன் பாய்க்கிற உபகரணங்கள். சரி, அடுத்து இவைதான் கொள்ளன் பாய்க்கிற. அப்ப கொள்ளன் பாய்ப்பார் இவை தான் கொள்ளன் பாய்க்கிற உபகரணம். அதனால் 12 ஆடுகள் 12 புல்கட்டுகளை 12 நிமிஷத்துல சாப்பிடுவான். ஏண்டா எனின் ஒரு புல் இனி 4 புல்லுக்கட்டுகளை 4 ஆடுகள் சாப்பிட எவ்வளவு நேரம் எடுக்கும்? 8 நிமிடம் போட்டீங்க. பாப்போம் சரிகள் பாப்போம். ரெடி பிள்ளைகள், 12 ஆடுகளுக்கு 12 புல்லுக்கட்டு 12 நிமிடம். அப்ப ஒரு ஆட்டுக்கு ஒரு புல்லுக்கட்டு தான். 12 ஆட்டுக்கு 12 புல்லுண்டா ஒரு ஆட்டுக்கு ஒரு புல்லுக்கட்டு. என்ன 12 ஆடுகளுக்கு பிள்ளைகள் 12 புல்லு கட்டுண்டா ஒரு ஆட்டுக்கு ஒரு புல்லு, 10 ஆட்டுக்கு 10 புல்லு, 100 ஆட்டுக்கு 100 புல்லு. அப்ப என்ன தெரியும் இவங்களுக்கு? ஒரு ஆட்டுக்கு ஒரு புல்லு, ஒரு ஆட்டுக்கு ஒரு புல்லு கட்டு. அவ என்ன 12 நிமிஷம். அவ பிள்ளைகள் 12 ஆடுகளுக்கு 12 புல்லு கட்டுகள் 12 நிமிடம் என்றால் ஒரு ஆட்டுக்கும் ஒரு புல்லு கட்டு 12 நிமிடம் தான். இப்போ உங்களுக்கு பிள்ளைகள் எக்ஸாம் பாருங்க, பெஸ்ட் பார்ட் வைக்குது. இந்த ஸ்கூல்ல எங்களோட வகுப்புல 30 பேர் 30 பேப்பர் செய்ய ஒரு மணித்தியாலம். ஆகவே ஒரு ஆள் ஒரு பேப்பர் செய்ய ஒரு மணித்தியாலம். அதான் இந்த கணக்கு. வகுப்புல 30 பேர் இருக்கிறாங்க, டீச்சர் 30 பேப்பர் கொடுக்குறான். அது செய்வதற்கான நேரம் ஒரு மணித்தியாலம். ஏன் 30 பேப்பருக்கு 30 பேருக்கு 30 பேப்பர். அவை ஒரு ஆளுக்கு ஒரு பேப்பர், ஒரு ஆளுக்கு ஒரு பேப்பர். அதே மாதிரி 12 ஆடுகள் 12 புல்லுக்கட்டுன்னா ஒரு ஆட்டுக்கு ஒரு புல்லுக்கட்டு, அதுக்கு 12 நிமிடம். எத்தனை நிமிஷம் பிள்ளைகள்? ஒன்று இல்லை விட மாறுறதுக்கு 12 நிமிடமா? ஒரு ஆட்டுக்கு ஒரு புல்லுக்கட்டு 12 நிமிடம். அது ஒன்று இல்லை 12. எத்தனை நிமிடம்? 12 நிமிடம் மாறி வந்துருக்கு. சரியா? அப்போ ஒரு ஆட்டுக்கு ஒரு புல்லுக்கட்டு 12 நிமிடம். அப்போ உங்களுக்கு கேட்ட பிள்ளைகள், ஒரு ஆட்டுக்கு ஒரு புல்லுக்கட்டு அவை 4 ஆட்டுக்கு 4 புல்லுக்கட்டு, அவை 4 ஆடுகளுக்கு 4 புல்லுக்கட்டு 12 நிமிடம். சரியா? எத்தனை நிமிடம்? 12 நிமிடம். விடப்படியா? இது விடப்படியா இருக்கு. அவை 12 நிமிடம், அவை 12 நிமிடம், எல்லாம் 12 தான். இதில் மாற்றி விட விட நான் விட மாறிட்டு தான் நீங்க இப்படியே அவளைங்கிறீங்க, அதால விடையே மாத்திக்கிட்டே போறோம். சரி, 4 ஆட்டுக்கு 4 புல்லுக்கட்டு 12 நிமிடம் வேண்டாம். ஒரு ஆட்டுக்கு ஒரு புல்லுக்கட்டு 12 நிமிடம். அவை 4 ஆட்டுக்கு 4 புல்லுக்கட்டு 12 நிமிடம். அல்ல 100 ஆட்டுக்கு 100 புல்லுக்கட்டு 12 நிமிடம். ஒன்று கொண்டு விளங்காத பிரச்சனை. ஒன்று கொண்டு ஒரு ஆட்டு கொண்டு எத்தனை 100 ஆடு வந்தாலும் 100 புல்லுக்கட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆட்டுக்கு ஒரு புல்லுக்கட்டு தான். ஏன்னா ஒரு ஆட்டுக்கு ஒரு புல்லுக்கட்டு. என்ன பிள்ளையா? ஒரு ஆட்டுக்கு ஒரு புல்லுக்கட்டு தான். அது மாறையில்லை, அதனால தான் அப்படி வருது. அடுத்து வாங்க. அடுத்த பிள்ளைகள், பரீட்சை ஒன்றுக்கு தோற்றிய மாணவன் ஒருவன் 15 வினாக்களுக்கு மாத்திரம் சரியாக விடை எழுதி 40 புள்ளி எடுத்தான். கணிஷன் என்ன சொல்றேன்? 15 வினாக்களுக்கு மாத்திரம் தான் பிள்ளைகள் சரியான விடை எழுதி 40 மார்க்ஸ். பரீட்சையில் சில கேள்விக்கு 2 புள்ளி இருக்கும், சில கேள்விக்கு 3 புள்ளி இருக்கும். அதான் பிரச்சனை. சில வினாக்களுக்கு 2 புள்ளி, சில வினாக்களுக்கு 3 புள்ளி வழங்கப்பட்டன. அம்மாணவன் சரியாக விடை எழுதிய 2 புள்ளிக்குரிய வினாக்கள் எத்தனை? அதான் கேட்டிருக்கு. 2 மார்க்ஸுக்குரிய வினாக்கள் எத்தனை செய்ப்பான்? விடையிலிருந்து போகும் கணிஷன். விடையிலிருந்து போகுமா? விடையிலிருந்து போனா என்ன வந்துச்சு உங்களுக்கு? விட ரெண்டாவது விட பாப்போம். 15 வினாக்களுக்கு தான் பிள்ளைகள் விடை எழுதுறான். விடையாக்கலங்க 15 வினாக்களுக்கு விடை எழுதி 40 மார்க்ஸ் வந்துச்சு. அது என்ன பிரச்சனை? சில கேள்விக்கு 2 மார்க்ஸ், சில கேள்விக்கு 4 மார்க்ஸ். அவன் சரியாக விடை எழுதிய 2 புள்ளி வந்த வினாக்கள் எத்தனை? முதலாம் விடைய போகும் பிள்ளைகள். முதலாம் விட 5 வினாக்களுக்கு 2 புள்ளி என்றால் 5 வினாக்களுக்கு 2 புள்ளி என்றால் 2 10 மார்க்ஸ். 2 10 மார்க்ஸ் முடிஞ்சு. 15 கேள்வியில முதலாம் விட 5 கேள்விக்கு 2 மார்க்ஸ்னா மிச்சம் 10 கேள்வி. மொத்தம் 15 சரியா? மொத்தம் 15. அப்ப 5 கேள்விக்கு 2 மார்க்ஸ்னா மிச்சம் 10 கேள்விக்கு 4 மார்க்ஸா? மிச்சம் 10 கேள்விக்கு 4 புள்ளி 40 40. அப்ப 15 வினாக்கள் 50 புள்ளி. 15 வினாக்கள் 40 10 50 60 இல்லை 50. அப்ப 50. அப்ப முதலாம் விட பிள்ளை 40 10 50. அப்ப மாறி 60. அப்ப பிள்ளை முதலாம் விட பிள்ளை. 2ஆம் விடையே போகும் பிள்ளைகள். 2ஆம் விடையே போகும்.
10 வினாக்களுக்கு 2 புள்ளி என்று சொன்னால் பைட் 20 15 கேள்வியில 10 கேள்விக்கு 2 புள்ளி என்றால் மிச்சம் 5 கேள்விக்கு 4 புள்ளி 5 20 கூட்டினால் எத்தனை வருது 40 வருது. ஆகவே 2ஆம் இடம் சரி. ஆகவே 2ஆம் இடம் சரி. ஆகவே 2ஆம் இடம் சரி. ஆகவே 2ஆம் இடம் சரி. அதுக்குள்ள நான் செய்தது சேவ் ஆகுது. அதான் அந்த கரெக்ஷன் பார்த்ததுக்காக நான் செய்து முடிஞ்சது சேவ் ஆகுது சொல்லுவேன். அதான் சொன்ன துவங்க லேட் ஆகிட்டு ரைட். இப்போ விளங்குதா பிள்ளைகள்? 2ஆம் இடையே போறேன். 10 வினாக்களுக்கு 2 புள்ளி. 10 வினாக்களுக்கு 2 புள்ளி என்ன 20 புள்ளி. 15 கேள்வியில 10 வினாக்கள் 2 புள்ளி என்ன மீது 5 வினாக்களும் 4 புள்ளி. என்ன கணிச்சிட்டேன்? மீதி 5 வினாக்களும் 4 புள்ளி. அப்போ பிள்ளைகள் கூட்டமண்டா 20 20 40 புள்ளி. ஜெல்சன் வினிஜா பேப்பர் செய்றீங்களா? மேலே உள்ள கவிதையின் வரிகள் ஒழுங்கின்றி எழுதப்பட்டுள்ளன. அர்த்தமுள்ள கவிதை அமையுமாறு ஆங்கில எழுத்துக்கள் ஒழுங்குபடுத்திய விட கேட்டிருக்கு வினிஜா. என்ன வந்துச்சு விட? ஜெல்சன் என்ன விட வந்துச்சு? முதலாம் விடையை போவோம் சரியாண்டு. முதலாம் விடையை பார்த்தா பிள்ளைகள் என்ன திரிந்து பறந்து வா பாப்பா. நான் எடுத்த உடனே சொல்லாமா திரிஞ்சு பறந்து வா பாப்பாண்டா கேட்பீங்க. யார் சார் திரிஞ்சு பறந்து வாரது கேட்பீங்களே? நான் எடுத்த உடனே ஆரம்பிக்கலாம் பிள்ளைகள். திரிந்து பறந்து வா பாப்பான்னு தொடங்கிறாள். அப்போ அது பிள்ளை முதலாவது பிள்ளை. என்ன அப்படி பிள்ளை சரி அது பிள்ளை முதலாவது விட பிள்ளை. அப்புறம் 2வது வாங்க சி. சி வந்து வண்ணப்பறவைகளை கண்டு சின்னஞ்சிறு குருவி போல் நீ என்ன பாட்டு இருக்க வண்ணப்பறவைகளை கண்டு சின்னஞ்சில்ல குருவி போல நீ திரிந்து பறந்து வா பாப்பா. அப்ப அங்க பாடல் அமைப்பு இல்லை. 3வது அதுவும் பாடல் அமைப்பு இல்லை. 3வது சின்னஞ்சிறு குருவி போல நீ திரிந்து பறந்து வா பாப்பா. இது கூட புக்கில் பாட்டு. சின்னஞ்சிறு குருவி போலவே நீ திரிந்து பறந்து வா பாப்பா. வண்ணப்பறவைகளை கண்டு மனதில் மகிழ்ச்சி கொள் பாப்பா. பறவையை கண்டு மகிழ்ச்சியால என்ன செய்தன்? அவை சின்னஞ்சிறு குருவி போலவே நீ திரிந்து பறந்து வா பாப்பா. வண்ணப்பறவைகளை கண்டு மனதில் மகிழ்ச்சி கொள் பாப்பா என்று வருது பாட்டு. அவை 3வது பாடல் செய்யாது. ஸ்ரீசன் 3வது பாடல் சரி. ஸ்ரீசன் இதுல என்ன விட வந்துச்சு? என்ன செய்யணும்? இலகு முறை என்ன? பணத்தொகை சமனாக்கக்கூடிய இலகு முறை என்ன? சவியிடம் உள்ள பணத்தை அபிக்கு குறித்த பணத்தை கொடுத்து இருவரிடம் உள்ள பணத்தை சமனாக்குதல். சவியிடம் உள்ள பணத்திலிருந்து கொஞ்சம் தடுத்து அபியை கொடுக்கணும் அப்படின்ற அவி சவி மதி ஆகிய 3 நண்பர்கள் பிள்ளைகள் 3 பேர் இருக்கிறாங்க. தங்களிடம் உள்ள பணம் அதாவது எவ்வளவு 750 ரூபா 1050 ரூபா 900 ரூபா பணம் இருக்கு. மூவரிடம் உள்ள பணத்தொகையை சமனாக்குவதற்கு பின்பற்றக்கூடிய இலக்கு முறை இப்ப என்ற 3 பேர்டையும் இருக்கு. முதலாவது வந்து அபி என்றால் டைம் இருக்கு பிள்ளைகள் 750 ரூபா. அபி என்றால் 750 ரூபா இருக்கு. சபீட்டு 1050 ரூபா இருக்கு. மற்றதார் பிள்ளைகள் என்ன ரைட். அப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னால் முதலாவது அபியிடம் உள்ள பணத்துக்கு சமனாக இருக்குமாறு சவி பாகியாலும் வருது. இவன் சொல்றாரு 2வது போமன்ற. சரி இப்ப மதியிட்ட 900 இருக்கு. முறைய அபியிட்ட 750 பிள்ளைகள் சபீட்ட 1050 மதியிட்ட 900. இப்ப மதியிட்ட உள்ள 900 என்ன செய்ய போறோம் என்றால் சபீட்ட இருக்கிற 1050 ரூபா இப்ப நான் கழிச்சேன்னா 150 ரூபா. அந்த 150 ரூபா வாங்கி நான் அபிக்கு கொடுத்துறேன்டா எல்லாரும் 900 ஆயிரும். இப்ப எல்லாரும் 900 வரும். மதியிட்ட 900 ஒன்னும் தவிர மதி 900 தான் அப்படி இருக்கட்டும். இப்ப அபி இருக்கிறாரோ அபி எவ்வளவு வச்சிருக்கிறார்? அபிகிட்ட இருக்கிறது வந்து 750 ரூபா மட்டும்தான். ஆனா சபீட்ட இருக்கிறது 1050 ரூபா. அப்ப நான் சபீட்ட இருந்து ஒரு 150 ரூபா காசை வேண்டி சபீட்ட இருந்து 150 ரூபா காசை வேண்டி அபிக்கு கொடுத்துறேன்டா எல்லா இடையும் 900 ஆயிரும். மதி சம்மந்தப்படுதில்லை. மதி அப்படி இருக்கணும் காசு. அவர் 900 ரூபா காசை வச்சு வந்துருக்கணும். அவர் கொண்டு வேண்டாம். அவர் 900 ரூபா. இப்ப என்ன செய்யணும்னு சொன்னால் சபீட்ட சொல்ற 150 ரூபா தான். அப்ப சபி 150 ரூபா தான் தான் சபீட்ட 900 ரூபா. அந்த 150 ரூபா வாங்கி அபிட்ட கொடுத்தா அபிட்ட இப்ப 900 ரூபா. அப்ப மதிட்ட 900 சபீட்ட 900 அபிட்ட 900 வந்துடும். அப்ப என்ன செய்யணும்? நான் சபீட்ட இருந்து பிள்ளைகள் காசு எடுத்து அபி கொடுக்கும். சரியா? 2ஆம் சரி. என்ன சபீடம் இருந்து 150 ரூபா காசை வாங்கி அபி கொடுத்தா எல்லாட்டையும் 900 ரூபா வந்துடும். எல்லாட்டையும் 900 ரூபா வந்துடும். ஒரு பண்ணையில் உள்ள ரெடி அடுத்த கல்வி. ஒரு பண்ணையில் உள்ள ஆடு மாடு பன்று என்பவற்றின் எண்ணிக்கைகள் ஒன்றுக்கொன்று சமம். எல்லாமே சமனா இருக்கு. அப்பண்ணையில் உள்ள கோழிகளின் எண்ணிக்கை ஆடு மாடு பன்று ஆகியவற்றின் மொத்த எண்ணிக்கைக்கு சமன். என்ன பிள்ளைகள்? ஒரு பண்ணையில உள்ள ஆடு மாடு பன்று என்பவற்றின் எண்ணிக்கை சமனா. அப்ப ஆடு மாடு பன்று சமன் என்ற 1ஆம் விடை 2ஆம் விடையும் சரி. திருப்பியும் பன்றிகள் வருதாங்க 50 பிள்ளை. அப்ப ஆடு மாடு பன்று என்பவற்றின் எண்ணிக்கை ஒன்றுக்கொன்று சமன்.
அப்பண்ணையில் கோழிகள் எண்ணிக்கை இந்த மூன்றுக்கும் சமன். அப்ப கோழி மூன்றுக்கும் சமனாக இருக்கும். என்ன பாருங்க, முதலாம் விடை பாருங்க, ஆடு, பன்றி, மாடு, பன்றி, ஆடு மூன்றும் சமன். மூன்றா பிரிச்சிருக்கு. இந்த மூன்றையும் கொண்டா கோழி அவசியம். மூன்றையும் கொண்டால் கோழி. முதலாம் விட பிள்ளை என்ன 2 தரம் பன்றின்னு வந்திருக்கு. அது 2ஆம் விட பிள்ளை, சம்பந்தமே இல்லை. அடுத்த பிள்ளைகள் ரெடி, நீங்க சரி போட்டு கொண்டு போங்க. நான் விட கேட்டு கொண்டு போவேன், அல்லது 3-2 கேட்கா போய் நீங்க சரி போட்டு கொண்டு போகலாம். சரி, சரிதானே? ரைட். ரட்சன், இதுக்கு என்ன வந்துச்சு ரட்சன்? எத்தனை ஹலோ? ஹலோ, இப்ப எனக்கு வந்துட்டு 2 வந்துட்டு 4 நண்பர்கள் சந்திச்சாங்களோ? நான் ஒன்று பேர் அவ்வளவுதான். என்ன 4 நண்பர்கள் சந்திச்சா பிள்ளைகள் ஹலோ சொல்லணும். இது கை குலுக்கல் இல்லை, இது வாழ்த்து மடல். 4 நண்பர்கள் சந்தித்த போது அவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு ஹலோ சொல்லணும். அப்ப நான் ஹலோ சொன்னால் ரட்சகன் ஹலோ சொல்லுவார். கை குலுக்கல் இல்லை. இப்ப நான் கை கொடுத்து அவரும் கை கொடுத்தா அது ஒரு கை குலுக்கல். இது கை குலுக்கல் இல்லை. இது என்னது பிள்ளைகள்? வாழ்த்து மடல். நான் ஹலோ சொன்னா நீங்களும் ஹலோ சொல்லணும். கதைக்காம போடுதா இல்லையே? அப்ப பிள்ளைகள் 4 தர 3, நான் 3, 12. இது கை குலுக்கலான தான் 4. இது கை குலுக்கல் இல்லை. சில பேர் 6 போறோம். ஏன் கை குலுக்கலான? இது கை குலுக்கல் இல்லை. நான் ஹலோ சொன்னால் அவரும் ஹலோ சொல்லணும். நான் ஹலோ சொன்னால் அவரும் ஹலோ சொல்லணும். அதான் என்ன? அப்ப இது வந்து வாழ்த்து மடல். கை குலுக்கல் இல்லை, வாழ்த்து மடல். கை குலுக்கல் இல்லை. அப்ப சரி, வாழ்த்து மடல். சரியா? ரைட். சித்ரா கலா, சாதாரண வருடம் ஒன்றில் 188வது நாள் புதன்கிழமையா? அந்த வருடத்தின் முதலாவது நாள் எது? 188வது நாள் புதன்கிழமை என்றால் அந்த வருடத்தின் முதலாவது நாள் எது கேட்டு? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. பாப்பம் எல்லாரும் கேட்கிறாது. சுமார் வாழ கேட்பேன். நான் போய் என்ன மசியன் மசியன் அப்படிதான். சாதாரண வருடம் ஒன்றில் 188வது நாள் புதன்கிழமையா? 188வது நாள் புதன்கிழமை என்றால் அந்த வருடத்தின் முதலாவது நாள் காணப்படும். 188 7ஆல பிரிக்க போறேன். 188 7ஆல் பிரிப்போம். 188வது நாள் ஆராதனா, 188வது நாள் தானாம் பிள்ளைகள் என்ன கிழமை? 188வது நாள் புதன்கிழமை ஆராதனா. அப்ப என்ன செய்ய போறோம் ஆராதனா? இப்ப ஒரு வாரத்துல 7 நாட்கள், 7 2 14, மீதி 4, 8 48. 48ல எத்தனை இழுக்கிறண்டா பிள்ளைகள்? 7 6 42, மீதி 6. முதலாவது நாள் புதன்கிழமை, மீதி 1 வந்தா புதன், மீதி 1 புதன், மீதி 1 இல்ல 188வது புதன். இவர் தான் புதன். இந்த 6வது நாள் தான் புதன். இந்த 188வது நாள் தான் 6வது நாள், மீதி 6. அப்ப கையில் 6டுங்க. அந்த 6வது நாள் தான் புதன். அப்ப 5வது நாள் செவ்வாய், 4வது நாள் திங்கள், 3வது நாள் பிள்ளைகள் ஞாயிறு, 2வது நாள் சனி. அவை முதலாவது நாள், அதான் வருடத்தின் முதலாவது நாள். அந்த முதலாவது நாள் வெள்ளிக்கிழமை. முதலாவது நாள் வெள்ளிக்கிழமை. திருப்பி வாங்க. 188 பிள்ளைகள் 7ஆல பிரிக்கிறேன். படியா பாருங்க. 188 7ஆல பிரிக்கிறேன். 188 7ஆல பிரிக்கிறேன். 7ஆல பிரிச்சா மீதி 6 வருது. அந்த 6வது நாள் தான் புதன்கிழமை. அப்ப 6வது நாள் புதன்கிழமை, 5வது நாள் செவ்வாய்க்கிழமை, 4வது நாள் திங்கட்கிழமை, 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை, 2வது நாள் சனிக்கிழமை. ஆகிய முதலாவது நாள். அந்த மீதி 1 தான் பிள்ளைகள் வருடத்தின் முதலாவது நாள். மீதி 1 வருடத்தின் முதலாவது நாள். அதான் வருடத்தின் முதலாவது நாள் வெள்ளிக்கிழமை. இல்லாட்டி இன்னொரு செய்யலாம். இல்லாட்டி இன்னொரு மாதிரியும் பார்க்கலாம் பிள்ளைகள். எந்த ஒரு சாதாரண ஆண்டிலேயும் பிள்ளைகள் நடுநாள் என்றது 183வது நாள் நடுநாள். இப்படியும் பார்க்கலாம். 2ஐயும் சொல்றோம். என்ன டெக்னிக்கெல்லாம் சொல்றேன். இப்ப பிள்ளைகள் எந்த ஒரு ஆண்டிலையும் சாதாரண ஆண்டு என்று சொன்ன, அதாவது எந்த ஒரு சாதாரண ஆண்டிலையும் நடுநாள் என்பது அந்த ஆண்டினுடைய 183வது நாள். அதாவதுனா என்ன சொல்றேன்? 183வது நாள் தான் பிள்ளைகள் நடுநாள். பவிஷனா என்ன பவிஷனா? 183வது நாள் தான் நடுநாள். அப்ப என்ன செய்ய போறோம் இவருடைய 188 புதன்கிழமை என்றால் 183 காணுவோம். 183 எந்த நாளோ அதுதான் முதலாம் தேதி. நடுநாள் என்ன கிழமையோ அதான் முதலாம் தேதி வரும். அப்ப 188 புதனெண்டாம் பிள்ளைகள், 187 செவ்வாய், 186 திங்கள், 185 ஞாயிறு, 184 சனி, 183 வெள்ளி. நடுநாள் வெள்ளி என்றால் ஜனவரி 1 வெள்ளி, டிசம்பர் 31 வெள்ளி. 3 தான். முதலாவது நாள், நடுநாள், இறுதி நாள், 3மே ஒன்று கொள்ளை. எந்த ஒரு சாதாரண நிலை, எந்த ஒரு சாதாரண ஆண்டிலையும் முதலாம் ஜனவரி 1, டிசம்பர் 31, நடுநாள் ஜூலை 2. நடுநாள் இது ஜூலை 2, அதான் 183வது நாள். அந்த 183வது நாள் பிள்ளைகள் ஜூலை மாதம் 2ஆம் தேதி. என்ன பவிஷனா? அப்ப ஜூலை மாதம் 2ஆம் தேதி தான் என்ன நடுநாள். அப்ப அவரது பிள்ளைகள் ஜனவரி 1, ஜூலை 2, டிசம்பர் 31 எல்லாமே ஒரே நாள்.
அப்ப 183 நாள் வெள்ளி என்றா கட்டாயம் ஜனவரி 1 வெள்ளி தான். அப்படியும் பார்க்கலாம், 2 மேலையும் பார்க்கலாம், 2 மேலையும் பார்க்கலாம். நேத்ரன் பேப்பர் செய்து நேத்ரன், இங்கு முக்கோணத்தின் பெருமானம் எத்தனை நேத்ரன்? சார் இதுக்கு 6. போட்டு பாத்தீங்களா? பார்ப்போம், போட்டு பார்க்கலாம் அல்லது என்ன போட்டு பார்க்கலாம் அல்லது பிள்ளைகள் என்ன பெருமானம் போட்டு பார்க்கலாம் அல்லது நாங்கள் கண்டுபிடிக்கலாம். சரியா? ரைட். இப்போ நான் என்ன செய்ய போண்டா பிள்ளைகள், முக்கோணத்தின் பெருமானம் கேட்டிருக்கு. அப்போ நான் முக்கோணத்துக்கு இப்போ 5 5 10 10 2 12 வட்டம் 5 போட்டால் இதுக்கு 2 வருது என்ன? இதுக்கு 5 போட்டா பிள்ளைகள் 8ல் இதுக்கு 5 போடுறேன். இப்போ சதுரத்துக்கு 2 போட்டேன், சதுரம் 2 போட்டேன். 5 2 7 7 5 2 7 13ல் 7 போனால் 6. அப்போ இது 6, முக்கோணம் 6 முக்கோணம் 6. இப்போ கொடுங்க சரியா, அந்த முக்கோணத்துக்கு 6 போடுங்க. இப்போ கொடுங்க அப்படி சரியாகுது, அந்த முக்கோணத்துக்கு 6 போடுங்க சரியாகுது. இப்போ பாருங்க 5 முக்கோணம் நீங்கள் இப்படி போங்க, முக்கோணத்துக்கு 6 போட்டுக்கணும், வாங்க பிரச்சனை இல்லை. 5 2 7 7 5 12 வட்டமேல 5 போட்டேன், வட்டமேல 5 போட்டேன் இல்லை, வட்டமேல 5 போட்டேன், வட்டமேல 5 போட்டேன். அப்போ முக்கோணத்துக்கு 6 போடுங்க, முக்கோணத்துக்கு 6 போட்டாலும் சரி. முக்கோணத்துக்கு 6 போட்டால் 6 6 12 12 சதுரத்துக்கு 2 போடுங்க 14. சதுரம் 2 என்றால் 5 5 10 10 2 12 வட்டத்துக்கு 5 வட்டத்துக்கு 5 சதுரத்துக்கு 2 முக்கோணம் 6. சரி, எல்லாம் கூட்ட சரியாகும். கிடையா கூண்டாலும் இல்லை கூத்தா கூண்டாலும் ஒரே விட வந்தால் சரி விட வருது. அப்போ சரி, அது முக்கோணம் 6 முக்கோணம் 6. அட்காம் பேப்பர் செய்துதா? 4 சவர்க்காரங்கள் ரெடி பிள்ளைகள், 4 சவர்க்காரங்கள் வாங்கும் ஒருவருக்கு ஒரு என்ன விட வந்துச்சு அட்காம் அதுக்கு? 420 ரூபாய். 420 ரூபாய். சரி, 420 ரூபா சரி இல்லை, ரைட். பிள்ளைகள் நீங்கள் கிளாஸ் முடியும் வரைக்கும் இருக்கணுமா? லேட்டாக இருந்தால் பரவாயில்ல, டயர்ட் தான் இருங்க. இப்போ நான் பார்த்து நாங்கள் போயிடறாங்க முதல்ல 630 600 ஆயிடுச்சு. எனக்கு சில பேர் போகிறாங்க கனெக்ஷன் கட் ஆகிட்டாண்டு. ஜனங்க சார் நீங்கள் ஃபேஸ்புக் லைவால் போட்டாலும் சரியா, நிறைய பேர் மெசேஜ் போடுறாங்க நமக்கு வருது இல்லையாண்டு. அப்போ நீங்கள் அதை ஃபேஸ்புக் லைவ் போனால் மெட்டாக்களும் பார்க்க முடியாது. இப்போ எங்களுக்கு முதல்ல 630 பேர் இருந்தாங்க சார், இப்போ குறைஞ்சிட்டாங்க. எங்கள்கிட்ட அவங்களுக்கு கனெக்ஷன் கட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை அப்படி செய்தால் சரியா, அதனோட பார்க்கக்கூடியதாக இருக்கும். 4 சவர்க்காரம் வாங்கும் ஒருவருக்கு ஒரு சவர்க்காரம் மேலதிகமாக வழங்கப்படும் என கடைக்காரர் கூறிக்கொண்டு வியாபாரம் செய்கிறார். அப்போது அங்கு வந்த முகுந்தன் 15 சவர்க்கார கட்டிகளை வாங்கினான். 4 சோப்பு கொண்டு ஃப்ரீ. அவன் இப்போ ஃப்ரீயெல்லாம் சேர்த்து மொத்தமாக 15 சோப்பு வாங்கிட்டான். ஃப்ரீயோட சேர்த்தான் அப்படின்னா காசு கொடுக்கல வேண்டாம், வேண்ட சோப்பு தான் 15 எல்லாம் சேர்த்து இலவசம் எல்லாம் சேர்த்து மொத்தமாக கையில் வந்து 15 சவர்க்காரம் இருக்கான். எனின் மூந்தன் சவர்க்காரம் வாங்குவதற்கு செலவழித்த பணம் அவ்வளவு இங்கே சொல்லியும் இருக்கா. ஒரு சவர்க்காரம் 35 ரூபா தந்தாச்சு. இல்லாட்டியா அது தந்திருக்கு பிரேக்கெட்டில் ஒரு சவர்க்காரம் உசைன், ஒரு சவர்க்காரம் 35 ரூபான்ற செய்தி உசைன் தந்திருக்கீங்க. அப்போ நான் செய்ய போகிறேன், 4 சோப்பு வாங்கினா 1 ஃப்ரீ. அப்போ 5 வந்துடுது என்னடா சரி. இன்னொரு 4 சோப்பு வாங்குறேன் 1 ஃப்ரீ, ரைட், 10 சோப்பு வந்துடுது. இன்னும் ஒரு 4 சோப்பு வாங்குறேன் 1 ஃப்ரீ. எனக்கு இப்போ இல்லாமல் 15 சவர்க்காரம் வந்துச்சுது. ஆனால் நான் 12 சவர்க்காரங்களுக்கு தான் காசு கட்டினேன். எனக்கு 3 சோப்பு இலவசம், இல்லாமல் 15 சோப்பு. என்ன பிள்ளைகள், நான் காசு கட்டினது 12 சோப்புக்கு தான். நான் காசு கட்டிய சவர்க்காரம் 12, எனக்கு 3 சவர்க்காரம் இலவசம், இல்லாமல் 15. அவை நான் பணம் செலுத்தின எத்தனை சவர்க்காரத்துக்கு என்று பார்த்தா பிள்ளைகள், நான் காசு கட்டினது 12 சோப்புக்கு மட்டும். அவை 35 12 பெருக்க போகிறோம். 35 12 பெருக்க போகிறோம். ஒரு சவர்க்காரம் 35 ரூபாண்டா 12 சோப்பு அவ்வளவு. 12 சோப்பு 35 12 பெருக்குவோம். பிள்ளைகள் முதல் 2 பெருக்கும். 2 2 ஈர் 5 10. எனக்கு 12 வாய்ப்பாடு தெரியாது. 12 செய்யலாம், தெரிஞ்சாச்சு கொள்ளலாம், தெரியாட்டியும் பரவாயில்ல. அப்போ ஈர் 5 10க்கு சைவர் எழுதி மீதி 1. விளையா பாருங்க, பெருக்கல பாருங்க. ஈர் 3 6 6 ஒரு மீதியும் 7. இப்போ கீழே பெருக்க போறோம்னா 2 1 பெருக்க போறோம். 1 ஓர் 5 ஓர் 5 5 ஓர் 3 3. இப்போ கூட்ட போறேன் 0 7 5 12க்கு 2 எழுதி ஒரு மிகுதி 3 3 4. அவை 420 ரூபா. 12 சவர்க்காரங்கள்ட்ட விலை எவ்வளவு பிள்ளைகள்? 420 ரூபா. சரியா ஷஹானா? 420 ரூபா. 12 சவர்க்காரங்கள்ட்ட விலை எவ்வளவு? 420 ரூபா. ஷஹானா? ரைட். ஷஹானா இதுக்கு என்ன விட வந்துச்சு? கம்பங்களை கடந்து செல் எடுத்த நிமிடங்கள். ஓ 2 கம்பங்கள். என்ன 2 கம்பங்களை கடக்க ஷஹானா 4 ஒன்று. நான் என்ன சொல்றேன் ஷஹானா, இங்க செய்ய சொல்லுவேன், நானும் சொல்றேன்னா என்னால் நான் சொல்லிக் கொண்டு போனா சுகம் பிள்ளைகள். என்ன வர்ஷினி
குதிரை வீரன் ஒருவன் வீதியில் சமமான இடைத்தூரங்களில் அமைந்துள்ள 4 மின் கம்பங்களை கடந்து செல்வதற்கு 12 நிமிடம் பிள்ளைகள். 4 மின் கம்பங்களுக்கு 4 மின் கம்பத்தையும் வரைகிற பிள்ளைகள். ராதமி, 1 மின் கம்பம், 2 மின் கம்பம், 3 மின் கம்பம், 4 மின் கம்பம் வரைஞ்சிட்டேன். இந்த 4 மின் கம்பங்களை கடந்து செல்வதற்கு 12 நிமிடம் என்றால் 3 இடைவெளி. என்ன ராதமி? 3 இடைவெளி. 3 இடைவெளி 12 என்றா ஒரு இடைவெளி 4 4 4 12. சரி, என்ன கம்சியா? சரி, 4 கம்பம்ண்டா 3 இடைவெளி. 3 இடைவெளி தான் 12ண்டா ஒரு இடைவெளி 4. என்ன பிள்ளைகள்? ஒரு இடைவெளி 4. அதான் கேள்வி. இப்ப இது கம்பங்களை கடந்து செல்கிற 2 கம்பமோ, இந்த 2 கம்பங்களை கடந்து செல்றதா ஒரு இடைவெளி. அவை 2 கம்பங்களை கடப்பதற்கு 4 நிமிஷம் செலவாகும். அதாவது ஒரு இடைவெளி. 2 கம்பம்ண்டா என்ன பேர் பிள்ளைகள்? அதுக்கு ஒரு இடைவெளியா? ஒரு இடைவெளி. 2 கம்பம்ண்டா ஒரு இடைவெளி. அதான் கேட்டது. கமிஷன். இவ்வுருவை முகம் பார்க்கும் கண்ணாடியில் பார்க்கும் போது என்ன கண்ணாடி ஊடாக பார்க்கும் போது அவ்வுரு எப்படி தெரியும் என்று கேட்டு. இது எப்படி தெரியும்? கண்ணால பார்த்தா அப்படி தெரியும். மூன்றாவது முன்னுக்குள்ளவர் பின்னுக்கு வருவார். சீசான், முன்னுக்குள்ளவர் பின்னுக்கு வருவார், பின்னுக்குள்ளவர் முன்னுக்கு வருவார். சரியா பிள்ளைகள்? ரைட், பார்ப்போம். கண்ணாடியில பார்த்தா எப்படி தெரியும் என்று கேட்டிருக்கு. சரிதானே? பாப்பமா பிள்ளைகள்? இப்ப என்னென்றால் கண்ணாடியில பார்த்தால் முன்னுக்குள்ள வட்டம் பின்னுக்கு தெரியும், பின்னுக்குள்ள வட்டம் முன்னுக்கு தெரியும். முன்னுக்குள்ள அந்த கருப்பு சதுரம் பின்னுக்கு போகும், பின்னுக்குள்ள வெள்ளை சதுரம் முன்னுக்கு வரும். ஆனா ஒன்றுல சமச்சீர், அவை மாறாதவை. எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். மாறாதவை, சமச்சீர் இருக்கிற எல்லாமே. ஏன்னா எல்லாமே சமச்சீர் இருக்கு. அப்போ பிள்ளைகள் அப்ப என்ன செய்ய போகுது? இந்த பின்னுக்குள்ள கருப்பு வட்டம் முன்னுக்கு வரப்போகுது, முன்னுக்குள்ள வெள்ளை வட்டம் பின்னுக்கு போகுது. இப்ப முன்னுக்குள்ள என்ன, அதாவது முன்னுக்குள்ள இந்த இங்க உள்ள இந்த வெள்ளை வட்டம் என்ன செய்ய போகுது? முன்னுக்கு வரப்போகுது. இந்த முன்னுக்குள்ள சதுரம் என்ன, முன்னுக்குள்ள கருப்பு சதுரம் பின்னுக்கு வரப்போகுது. அவ்வளவுதான் விட. மூன்றாவது சமச்சீர், அவை மாறாது. சமச்சீர் உறுப்புகள் அவை மாறாது. சமச்சீர் உறுப்புகள் அவை மாறாது. ஆகவே மாறாது. கர்ணிதா, 5 நேர்கோடுகளால் இணைக்கப்பட்ட படத்தை பாருங்க. நான் விளங்கப்படுத்த போறேன். வடிவா பார்க்கணுமா? என்ன கணக்குன்னு பாருங்க. 5 நேர்கோடுகளால் இணைக்கப்பட்ட நட்சத்திர வடிவ பூம்பாத்தியோ, மற்றது இல்லை. நட்சத்திர வடிவ பூம்பாத்தி 5 நேர்கோடு. நாங்கள் வளமையா படிக்கிறது வேறு. ஏன்னா அது 5 நேர்கோடா இல்லையா? நாங்கள் நட்சத்திரோட இதான் கருவோடு. நட்சத்திர ஸ்வீட் நட்சத்திரம் வந்து நான் உடனே இதுதான் கருவோம். இதான் நட்சத்திரோட கருவோம். இது அது இல்லை. நாங்கள் இது 5 நேர்கோடா இல்லை, 6 நேர்கோடா இல்லை. இது இல்லை. அப்ப இது இல்லை. 5 நேர்கோடுகளால் இணைக்கப்பட்ட நட்சத்திர பூம்பாத்தி. இது பிள்ளைகள் 6 நேர்கோடால் இணைக்கப்பட்டிருக்கு. இது இல்லை. அப்ப 5 கோடால் இணைக்கப்பட்ட ஸ்டார் இதுதான் 5 கோடால் இணைக்கப்பட்ட நட்சத்திர பூம்பாத்தி. விளங்குதா? நான் கிட்டது 6 கோடு. என்ன அப்துல் ரஹ்மான் பர்னாஸ்? அப்ப 5 கோடுகளால் இணைக்கப்பட்ட நட்சத்திர வடிவ பூம்பாத்தி ஒன்று இருக்கு. அந்த பூம்பாத்தியிலே ஒரு நேர்கோட்டு வரிசையில அந்த நேர்கோடுகள் இணையும் இடங்கள்ல பேப்பர் செய்தாக்க படியா பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு இருப்பீங்க, என்னடா கணக்கு செய்யாட்டியும் பரவாயில்ல பாருங்க. அப்ப 5 நேர்கோடுகள் பிள்ளைகள் அந்த பூம்பாத்திலே ஒரு நேர்கோட்டு வரிசையில சான்வி ஒரு நேர்கோட்டு வரிசையில அந்த நேர்கோடுகள் இணையும் இடங்கள், ஜாயின் இடங்கள், ஒவ்வொரு 1 வீதம் 4 ரோஜா செடிகள் வையுங்க. ஒன்றொண்டா வைங்க அந்த ஜாயின்ல, உச்சிகள்ல. அப்ப இந்த உச்சிகளை பாருங்க, 1, இங்க ஒரு உச்சி இருக்கு, 2. ஏன்னா இப்படி உச்சிகளை வைங்க, இப்படி உச்சிகளை வைக்கட்டாம். இப்ப பாருங்க, ஒரு நேர்கோடுல 4 இருக்கா? 1, 2, 3, 4 இருக்கு. இப்படி எல்லா நேர்கோடுலையும் 4 வைக்க. ஒன்றொன்று வீதம் ஒரு நேர்கோடுல 4 வருமா? எல்லாத்துக்கும் வைங்க பார்ப்போம். எல்லாத்துக்கும் வையுங்களேன். 4 வருதான பார்ப்போம். ரைட். இந்த நேர்கோடுல 4 இருக்கா? 1, 2, 3, 4 4 ரோஜா இருக்கு. ஒவ்வொரு கோட்லையும், ஒவ்வொரு நேர்கோடுலையும் 4 ரோஜா இருக்குவாங்க. இங்கே பாருங்க, இருக்கா? 1, 2, 3, 4 ரோஜா இருக்கு. அப்போ ஒவ்வொரு நேர்கோடிலும் 4. இங்கே பாருங்க, இந்த நேர்கோடில் 1, 2, 3, 4 ரோஜா இருக்கு. இந்த கோடில் 1, 2, 3, 4. அப்ப எல்லா கோடிலும் இந்த கோடில் 1, 2, 3, 4. அப்படி எல்லா நேர்கோடிலும் 5 5 ஒவ்வொரு நேர்கோடிலும் 4 ரோஜா செடிகள் விதனப்படுறது. அங்கே காணப்படுற ரோஜா செடிகளின் மொத்த எண்ணிக்கை எனக்கு எத்தனை ஸ்டார்ஸ்? அவ்வளவுதான். எத்தனை ஸ்டார் மொத்தமா இருக்கு? 10 இருக்கு. என்ன பாருங்க, இந்த உருவில் மொத்தமா எத்தனை ஸ்டார் இது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்கு. அவைய காணப்படுற ரோஜா செடிகள் எண்ணிக்கை 10. அவ்வளவுதான். அங்கே உள்ள ரோஜா செடியில் மொத்தம் எண்ணிக்கை 10. தர்சனம்
அவை 10. பின்வரும் விடுகதையில் குறிப்பிடப்படுவது எது? வெள்ளத்தாலும் வேகாது, வெண் தணலிலும் வேகாது, கொள்ளையடிக்கவும் முடியாது, கொடுத்தாலும் குறையாது. என்னது? கல்வி. கல்வி. நாங்க படிச்சோம், கிரேட் போலே படிச்சாச்சு. அது கல்வி என்று தெரியும். ஓ, கல்விதான் எவ்வளவு கொடுத்தாலும் குறையா செல்வம் பிள்ளைகள். கல்வி செல்வம் களவெடுக்கவும் இயலாது, நான் ஒன்றும் செய்யலாது. கல்வியாகிய செல்வம் தான் பிள்ளைகள் எப்பயும் அழியாம இருக்கும். என்ன? அதான் படிங்கன்னு சொல்றோம். அதான் படிங்கன்றோம். ஷாருகேஷ். ஷாருகேஷி, மைதானம் ஒன்றில் ஒரு நிலையில என்ன இருக்குதாம்? சிவப்பு, மஞ்சள், நீலம் ஆகிய நிற ஒழுங்கில் மாறி மாறி கொடிகள் கட்டப்பட்டிருக்கு. ஒரு மைதானத்துல முதலாவது சிவப்பு, இரண்டாவது மஞ்சள், மூன்றாவது நீலம், திருப்பி சிவப்பு, மஞ்சள், நீலம் என்ற ஒழுங்குல கொடிகள் கட்டப்பட்டிருக்கு. இதற்கேற்ப 39 சிவப்பு நிறை காணப்படுது. 39 சிவப்பு நிற கொடி ஒன்று காணப்பட்டதெனில் இதற்கேற்ப 39 சிவப்பு நிற கொடி இருக்குன்னு சொன்னால், அதாவது 1 காணப்படும் எத்தனை இடத்துல ஆகும்னு என்னன்னு பார்ப்போம். என்ன கேள்வி இது? விளங்கிய கேள்வி. ஒரு சிவப்பு, ஒரு மஞ்சள், ஒரு நீலம் என்று பொது பிள்ளைகள். அப்படி இதற்கேற்ப 39வது சிவப்பு கொடி ஒன்று காணப்படுதா? அப்படி வரும். இதற்கேற்ப 39வது சிவப்பு கொடி ஒன்று காணப்படும் இந்த இடத்துல. அப்ப முதலாவது என்ன? முதலாவது 39 சொல்லு வர ஒட்டுங்க. 39 சொல்லி இல்லைங்க, தவறுதலா வந்துடுது. 39 வர அது வராது. 39 நம்ம பேப்பர்ல வந்து நினைக்கிறேன். இதுல இருக்கும், பேப்பர்ல இல்லை. லக்ஷிதாவோட பேப்பர்ல 39 சொல்லியிருக்கா? இல்லை தானாங்க? என்ன இல்ல சார், பேப்பர்ல இல்லை, இங்க தவறுலாம் வந்து. ரைட், அதான் குழப்பம். யோசிச்சேன். திடீர்னு 39 வருது, பேப்பர்ல இல்லை, இதுல மாறி வந்துட்டு. சரி, மைதானம் ஒன்றில் ஒரு நில பிள்ளைகள் சிவப்பு, மஞ்சள், நீலம், சிவப்பு, மஞ்சள், நீலம் வந்து போகுது. இதற்கேற்ப ஒரு சிவப்பு நிற கொடி காணப்படுவது எத்தனையாவது இடத்துல எண்ணுகிட்டு சரியானே? அப்ப பிள்ளைகள் முதலாம் விட 45 வருமா? 45வது கொடி என்னன்னு பாருங்க. 45 3ஆல் வைங்க. 45 3ஆல் வச்சா மீதி 0. மீதி 0. 0 வந்தா கடைசி கொடி. அது 45வது கொடி நீளம். 45வது கொடி வந்து நீளம், சிவப்பு இல்லை. மீதி 0 வருதலோ, மீதி 0 நீளம். மீதி 1 வந்தாலும் சிவப்பு, மீதி 2 வந்தா தான் மஞ்சள். என்ன? அப்ப 30 பிரிச்சாலும் மீதி 0 தான். 30 3ஆல் வச்சாலும் மீதி 0 ஆக அதுக்கு நீளம் தான். 45வது கொடி நீளம் தான். 30வது கொடியும் நீளம் தான். என்ன? 19வது கொடி எப்படிங்க? 3ஆல் 6 3 18, மீதி 1. அவை 1 வந்தா அது சிவப்பு. 1 வந்தா அது என்னது? சிவப்பு. பிரமிழன் 1 வந்தா சிவப்பு, மீதி 1 வந்தா என்னவா இருக்கும்? சிவப்பா இருக்கும். ரைட். பிரமிழன், தரப்பட்ட இரு திண்ம உருக்கள் தொடர்பாகவும் தரப்பட்ட கூற்றுகள்ல எது சரியான கூற்று? எது சரியானது? இரண்டாவது போட்டாரு. குருபரன் எது போட்டது? குருபரன் எது போட்டது? முதலாவது. பாப்போம், இதான் பார்ப்போம். ரெடி? தரப்பட்ட இது உருக்கள் தொடர்பாகவும் தரப்பட்ட கூற்றுக்கள்ல எது சரியான எது சரியான கூட்டு? ரைட். ஒரு ஏயின் 2 மடங்கு உச்சிகளும் விளிம்புகளும் ஒரு பியில் இருக்கா? போவோம். முதலாவது நான்முகி பிள்ளைகள், ரெண்டாவது சதுரமுகி. அப்ப இங்க முகங்கள் எத்தனை கேட்டா, நான்முகிக்கு 4 முகம். நான்முகிக்கு உச்சி எத்தனை கேட்டா 1 2 3 4 உச்சி. நான்முகிக்கு எத்தனை விளிம்புன்னு கேட்டா 1 2 3 4 5 6 விளிம்பு. அதான் நான்முகி. இப்ப சதுரமுகி எடுத்தவென்றால் சதுரமுகிக்கு முகங்கள் 6, சதுரமுகிக்கு உச்சிகள் 8, சதுரமுகிக்கு விளிம்புகள் எத்தனை கோடுகள்டா 12 கோடுகள், விளிம்புகள் 12. இதை வச்சு கொண்டு கிளியே போகும். சரியா? ரைட். அவை முதலாவது என்ன சொல்லப்படுதுனால், ஒரு ஏயில் 2 மடங்கு உச்சிகளும், ஒரு ஏத்தின 4, 4 2 மடங்கு 8 உச்சி. அப்ப சரி, ஒரு ஏவல 4 உச்சி இருக்கு, அதன் 2 மடங்கு உச்சி பியில இருக்கு. சரி, அப்ப சரி. ரெண்டாவது விட ஒரு ஏயின் முகங்களின் 2 மடங்கு ஏயில 4 முகம், 4 முகத்துல 2 மடங்கு 8 அல்லோ, அங்க 6 இருக்கு. வாய்ப்புல இது உருக்களதும் விளிம்புகள் எண்ணிக்கை சமநிலை இல்லை. இதுல விளிம்பு 6, அதுல 12 அல்லோ, சமநிலை. அப்ப முதலாவிட சரியா சொன்ன மாதிரி முதலாவிட சரி. ஏன்னா இங்க உள்ள உச்சிகள் 2 மடங்கு அங்க இருக்கு. இங்க உள்ள உச்சிகள் வந்து 4, அங்க உள்ள உச்சிகள் 8, அவங்க 2 மடங்கு இருக்கு என்ற சரி. தருணியா பேப்பர் சரிங்களா? தருணியா ரைட். குறித்த இரு எண்கள்ல தருணியா, குறித்த இரு எண்கள்ல முதலாவது எண்ணின் அரைவாசி 45. எத்தனை முழு எத்தனை தருணியா?
முதலாவது நின்று அரைவாசி 45 முழுவாசி எத்தனை 90. 90. என்னம்மா குறித்த எண்ணின்ற முதலாவது எண்ணின்ற அரைவாசி தான் 45. அரைப்பங்கு 45 அந்த எண்ணத்தின 90. அந்த எண்ணத்தின அரைவாசி 45 அந்த எண் 90. ரைட். அடுத்த சொல்லுங்க. அடுத்தனுக்கு வாங்க. இரண்டாவது நின்ற முக்காவாசி 60 முழுவாசி எத்தனை 4 பிரிச்சு 3 பங்கு 60 4 பிரிச்சு 4 பங்கு எத்தனை 3 பங்கு 60. 3 பங்கு 60 என்றால் 3 பங்கு 60 என்றால் ஒரு பங்கு எத்தனை 20. ஒரு பங்கு 20. அப்ப 4 பிரிச்சு 4 பங்கு முழுவன். அப்ப 4 பிரிச்சு 4 பங்கு 80. அப்ப அந்த எண் 80. அப்ப முதலாவது 90, இரண்டாவது 80. ரெண்டையும் கூட்டினா 170. திருப்பி விளங்குற கணக்கு விளங்குற திருப்பி சொல்ல போறோம். கணக்கு விளங்குற திருப்பி பாருங்க. அனிஷா திருப்பி பாருங்க. என்ன தரீங்க திருப்பி பார்ப்போம். 2 என்று இருக்காமா 2 என்று இருக்கு. குறித்த இரு எண்கள்ல முதலாவது அரைவாசி 45. அப்ப அரைவாசி 45 அந்த எண் 90 தானே. அரைவாசி 45 அப்ப அந்த 90 அது முடிச்சு முதலாவது சரி முதலாவது 90 முடிச்சு. இப்ப ரெண்டாவது போங்க. ரெண்டாவது 4 பிரிச்சு 3 பங்கு தான் 60. அவனா உங்களுக்கு விளங்காடி பிடிப்பீங்க ராயா விளங்காடி பிடிப்பீங்க 4 பிரிச்சு 3 பங்கு. அப்ப 4 பிரிங்க 4 பிரிச்சு 3 பங்கு தான் 60. 3 பங்கு 60னா ஒரு பங்கு 20. இது 20 இது 20 இது 20. 4 பிரிச்சு 3 பங்கு 60 சரிதானே. அப்ப முழுசு எத்தனை முழுசு 80. 4 பிரிச்சு 3 தான் 60. 3 பங்கு 60 முழு எண்ணத்தின பிள்ளைகள் 80. அப்ப முதலாவது எண் 90, இரண்டாவது எண் 80, இரண்டாவது எண் 80. ரெண்டையும் கூட்டினா இது எண்கள் கூட்டுத்தொகை 170. பேப்பர் ஒன்றும் கஷ்டம் இல்லை பிள்ளைகள். நீங்கள் தான் கவனமாச்சு வரும். நீங்கள் கவனமாச்சு தான் சரி. அவ்வளவுதான் விஷயம். விளையாட்டு அவ்வளவுதான். ஏன்னா அங்க ஒரு சிக்கலும் இல்லை. நாங்கள் அதை கவனமாக செய்து கொண்டோம் என்றால் சரி. சரி பவித்ரா எண்கோளம் எப்படி போகுது? சாணிஜன் அல்ல பவித்ரா எப்படி போகுது? ஒண்ணு கதை கேளு சாணிஜன் பாப்போம். கோலத்துக்கேற்ப வினாக்கூறி இடப்பட்ட இடத்துக்கு வர வேண்டியது எப்படி போகுது? கஸ்மியா கம்சிகா அப்படி போகுது. டக்குன்னு சொல்லுங்க. விரைவா சொல்லணும் பிள்ளைகள். பாப்போம் எப்படி போகுதுன்னு பாப்போம். என்ன எண்கோளம் எப்படி போகுதுன்னு அப்படி என்ன நடக்குன்னு சொன்னால் கேட்போம். கையெழுத்து கேட்போம். ஐஷா கையெழுத்து கொண்டு சொல்லுங்க. ஓம் சார். இது என்னண்டா அந்த மேல் அந்த முதலாவது வடமேற்கு திசையில 3 இருக்கு. தென்கிழக்கு திசையில 3 இருக்கு. 3 9 ரெண்டாவது இலக்கமா 9 வந்திருக்கு. சரி சரியா. இங்க கீழே 6 வந்திருக்கு. மேல 5 வந்திருக்கு. 6ல 5 போனா 1 முதலாவது இலக்கமா வந்திருக்கு. சரி சரி. ஐஷா சொல்றா என்றால் இது ரெண்டையும் பெருக்கி போட்டான். இது ரெண்டையும் பெருக்கி பின்னுக்கு 9 போடுங்கன்றார். பின்னுக்கு 9 வந்துக்குது. அதே மாதிரி 6ல 5 கழிச்சா 1 முன்னுக்கு போடுங்க. என்ன 3 9 பின்னுக்கு போடுங்க. 6ல 5 போனா 1 போட்டா 19 வந்துச்சு அப்படின்ற. ரைட் குட். சரி ஐஷா என்ன அப்ப அதே மாதிரி போகும். அதே மாதிரி அடுத்த பேர் மட்டும் சொல்றேன். அவ சொல்ற சரி விளங்க கண்டுபிடிச்சிக்காப்ப. அப்ப என்னன்னு கேட்டா பிள்ளைகள் அவ சொல்றான்டா 6ல 5 போனா 1 அதான் முன்னு கொண்ட போடுங்க. 3 9 அவ 19 அவ 1 9 19 அப்படி வரும். அதே மாதிரி இதை கழியுங்க. 7ல 3 போனா 4 அதான் 4 போட்டிருக்கோம். 4 2 8 அப்ப இதை கழியுங்க. அதை பெருங்க. நாங்கள்லாம் கண்டுகொள்ள முடியாது சிக்கலாம். ஏன்னா நாங்கள்லாம் கண்டுகொள்ளணும். அவ இதை கழிங்க பிள்ளைகள். 4 7ல 3 போனா 4 4 2 8 அப்ப முன்னுக்கு 4 பின்னுக்கு 8 முன்னுக்கு 4 பின்னுக்கு 8 சரியா பிள்ளைகள். அதே மாதிரி அடுத்தது அதே மாதிரி அடுத்த 5ல 1 போனா 4 4 3 3 அப்ப 4 3 43 வெரி குட். அது நாங்கள் அந்த நேரத்தை கண்டுகொள்ளணும். சான்ஸை விட்டுறாங்க. ஏன்னா ஒரு விட்டா போச்சு 2 மார்க்ஸ் போச்சு. 2 3 மார்க்ஸ். என்ன 2 3 மார்க்ஸ். உதயன் என்ன இருக்கும் 2 3 மார்க்ஸ். அப்ப அதுகளில் நீங்கள் கவனமா செய்து கொள்ளணும். இல்லாட்டியோட புள்ளிகள் போடும். அடுத்து 3 நாள் மிகுதியின்றி வகுபடக்கூடியவும் 25க்கும் 40க்கும் இடையே உள்ளதுமான எண்களை எழுதும் போது அவ்வெண்களில் 1 அல்லது 10 அல்லது 2 இடங்களிலும் 3 எழுதப்படும் எண்கள் எத்தனை? 2ல வந்தாலும் பரவாயில்ல.
ஒன்றினிடத்தில் 3 வரலாம், அல்லது 10 வரலாம், அல்லது 2லையும் 33 அதான் 2லையும் அப்படியும் வந்தாலும் பரவாயில்லை. அப்ப 3 நாள் வகுப்படக்கூடிய முதல் 3ஆம் வாய்ப்பாட்டுக்கு வாங்க. 25க்கும் 40க்கும் இடையில 3ஆம் வாய்ப்பாடு போகும். 24 வராது, 3 24 வராது, 27 வரும். 9 3 27. ஆனா 27 அங்க 3 இல்ல, அதான் 27. ஏன் 27 என்ன பிள்ளைகள்? இலக்கம் 3 அங்கேயும் இல்ல அதுல, அதனால அது இல்லை. 25க்கும் 40க்கும் இடையில 3ஆல வகுப்படுறோம். 27 சரி, எனக்கு தேவையில்லை. 1 3 இல்ல, 10 3 கிடையாது, அதனால 27 எனக்கு தேவையில்லை. அடுத்த 30 இருக்கு, 30 10 3 இருக்கு. 33ல 1 3 இருக்கு, 10 3 இருக்கு. அப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லையா? 36 வரும், 3 தான் வரும், 39 வரும். ரைட். அப்ப எத்தனை வருவாங்க? எத்தனை எண்கள் இருக்குன்னா 4 எண்கள். எத்தனை 3கள் இல்லை, எத்தனை எண்கள் இருக்கு? இலக்கம் 3 எழுதப்படும் எண்கள எண்ணிக்கை என்ன அதுனா? எத்தனை எண்கள் இருக்குன்னா 4 எண்கள் இருக்கு. 30 33 36 39. அது 1 வரலாம் 3, அல்லது 10 வரலாம், அல்லது 2லும் வரலாம். அது பிரச்சனை இல்லை. எப்படி வந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற. எந்த இடத்துல வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற. சரியா? பவிஷனாக்கான கேள்வி 28. தனித்தனியாக பிரித்தெடுக்கும் போது வர்ணம் பூசப்படாமல் இருக்கும் பக்கங்கள் நினைக்க எத்தனை பக்கங்கள்ல வர்ணம் பூசப்படாமல் இருக்கு? விரிவா சொல்லணும். 8. இப்ப சரிங்க நானே 8 அப்படின்ற. பாப்போம் என்ன தெரியாது. ஜோய்சன், எத்தனை பக்கங்கள்ல வர்ணம் பூசப்படாமல் இருக்கு ஜோயிந்திரன்? சார் 8 சார். பாப்போம் எப்படி செய்யப்படும். ஒன்று வந்து பாருங்க, ஒரு சதுரமுகிக்கு 6 முகங்கள். இங்க எத்தனை சதுரமுகி இருக்கு? 1 4 சதுரமுகி இருக்கு. ஒரு சதுரமுகிக்கு 6ன்னா 4 சதுரமுகிக்கு மொத்தமா இங்க 24 பக்கம் இருக்கு. சாரி, மொத்தமா 6 4 24 பக்கம் இங்க மொத்தமா இருக்கு. சரி, இப்ப வர்ணம் பூசப்பட்ட பக்கம் வெளியால எத்தனை முகம் தெரியுது உங்களுக்கு? சுத்தி வர தெரியுது, அது பாருங்க, கழிச்சுடலாம். என்ன வெளியால எத்தனை முகம் தெரியுது உங்களுக்கு? எண்ணி பாருங்க, எத்தனை முகம் தெரியுது? 1 சுத்தி வரவா, சுத்தி வாங்க. 2 3 4 5 6 மேலுக்கு 7 8 என்ன 7 இங்க 8 இருக்கு. நம்பர் அப்படி போட்டாலும் பரவாயில்லையே, நம்பர் மாறி போட்டா பிரச்சனை தான். ரைட். அப்ப 7 6 7 1 2 3 4 5 6 7 8 7 8. இது கட்டு வந்து, இது கட்டு வந்துருதா? இந்த சைட்ல 9, இந்த சைட்ல 9, இந்த சைட்ல 10. அப்படியே கீழுக்கு வாங்க. கீழுக்கு கொண்டு இருக்கு 11, கீழுக்கு இருக்கு 11, இந்த கீழுக்கு 12. பின்னுக்கு பாருங்க, இந்த 1க்கு பின்னுக்கு கொண்டு இருக்கு 13, 2க்கு பின்னுக்கு இருக்கு 14, 3க்கு பின்னுக்கு இருக்கு 15, 4க்கு பின்னுக்கு இருக்கு 16 பக்கங்கள்ல நிறத்திடப்படும் இல்ல. 16 பக்கங்களை சுத்தி வர அடிச்சா 16 பக்கங்கள்ல பெயிண்ட் அடிக்கப்படும். இப்ப 24 மொத்த பக்கங்கள், 24 பக்கங்கள் மொத்தங்கள். அதுல பெயிண்ட் அடிக்கப்பட்ட புலப்படும் பக்கங்களா? புலப்படும் பக்கங்கள் 16, புலப்படாத பக்கங்கள் 8. நீங்க சொல்லுங்க, அப்படியும் பார்க்கலாம். ஏன்னா எத்தனை பக்கம் உங்களுக்கு தெரியாது. மொத்தமா பிள்ளைகள் 24 பக்கம். 6 தர 4 24. 4 குட்டி இருக்கு. ஒரு குட்டிக்கு 6 முகம். அப்ப 4 குட்டிக்கு மொத்தமா 24 முகம் இருக்கு. எனக்கு சுத்தி வர எத்தனை முகம் தெரியுது? எண்ணி பாருங்க. 16 ஒன்று சுத்தின கையெல்லாம் 1 2 3 4 5 6 7 8. 3க்கு 4 12, பின்னுக்கு 4 16. முடிஞ்சு. சுத்தி வர 8, 3க்கு 4 12, பின்னுக்கு 4 16. 24ல 16 போனா 8 தான் பிள்ளைகள் என்ன வரணும்? ஒரு பக்கம் பூசப்படும். ரதீசன், நிகழ்வு ஒன்றின் 5 சந்தர்ப்பங்கள் இங்க ஒழுங்குமாறி தரப்பட்டிருக்கு. என்ன பிரதீக்ஷா? ஒரு நிகழ்வுண்ட 5 சந்தர்ப்பங்கள் ஒழுங்குமாறி தரப்பட்டிருக்கு. அவற்றை ஒழுங்குபடுத்தும் போது வரும் சரியான விடைன்னு கேட்டிருக்கு. அப்படி என்ன செய்யறார்? முதல் நித்திரை கொள்றார், நித்திரையிலிருந்து எழும்புறார். என்ன அந்த படத்தை பார்த்தோம்னா சரி, முதலாவது பியை பாருங்க. பி வந்து இப்பதான் நித்திரையா இருக்கிறார். நித்திரையால் எழும்பிய சோம்பர் முடிக்கிறார். பெட்ஷீட்டால போட்டு வரத பெட்ஷீட் எடுத்து போட்டு விடிஞ்சிட்டுதா அப்படின்ற. முதல் நல்ல தூக்கமா இருக்கிறார். பெட்ஷீட்டால மூடிக்கொண்டு படுத்துக்க. இப்ப பெட்ஷீட் எடுத்து போட்டு அப்படியே அப்படின்ற. சரியான ரைட். அதுக்கு பிறகு என்ன செய்யறார்? எழும்பிட்டார். எழும்பி என்ன செய்யறார்? என்ன காலை கடனை முடிக்கிறார். பல் துளக்கி குளிக்கிறார். குளிச்சுட்டு என்ன செய்யறார்? சாப்பிடுறார். சாப்பிட்டு என்ன செய்யறார்? மாலையில எங்கேயோ போய் விளையாடுறார். அப்ப இது ஒழுங்கு செஞ்சுக்கலாம். சரி, படம் ஓட்டர் செய்யா பாருங்க, கதை உருவாகுதானே. அப்ப சரி, 30வது வினா, ராஜாவிடம் இருந்த பணத்தொகையை விட 25 ரூபா கூடுதலாக ஆஷாட்ட. ராஜாவோட 25 ரூபா ஆஷாட்ட கூட. இப்ப ஆஷா 15 ரூபாவை ராஜாவுக்கு கொடுத்தால் ராஜாவிடம் உள்ள பணத்தொகை ஆஷாவிடம் உள்ள பணத்தொகை. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? ஏதோ ஒரு பெருமானம் கொடுப்பேன். இப்படி ஜோதிச்சா வராது விட முடியாது. 25 ரூபா என்ன அப்துல் சர்மா? அப்படி யோசிக்காம என்ன செய்ய போறோம் சர்மா?
ஒரு பணத்தை கொடுப்போம். ராஜாவுக்கு ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ 100 ரூபா கொடுத்தேன், பரவாயில்ல உங்களோட இருப்போம். ராஜாவுக்கு 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ கொடுக்குறான், 100 ரூபா கொடுத்தேன். என்ன 100 ரூபா சின்ன காசா போச்சு, கொடுப்பேன் 100 ரூபா. ராஜாட்ட 100 ரூபா இருந்தா பிள்ளைகள் இருந்த பணத்தை விட ஆஷாட்ட 25 கூட, அப்ப ஆஷாட்ட 125, ஏதோ ஒரு பெருமானத்தை கொடுங்க சுகம். என்ன அக்ஷரா யோசிச்சு கொண்டிருக்காங்க, ஒரு பெருமானத்தை கொடுங்க. அப்ப ராஜாட்ட 100 ரூபாண்டா பிள்ளைகள், ஆஷாக்கு ஒரு 25 ரூபா கூட கொடுங்க, 125 ரூபா இருந்துச்சு. சரியானே? பிறகு இப்ப ஆஷா என்ன செய்யறா, தன்னிட்ட இந்த பணத்துல 15 ரூபாவை ராஜா கொடுக்க போறா. அப்ப ஆஷாட்ட இருந்து 15 ரூபாய் கழிச்சு ராஜாக்கு 15 ரூபா கூட்ட போறோம். ஆஷாட்ட 125 ரூபாய் 15 ரூபாய் கழிச்சால் 15 ரூபாய் கழிச்சா பிள்ளைகள் ஆஷாட்ட இப்ப 110 ரூபா. அந்த 15 ரூபாய் இப்ப ராஜாட்ட வந்த உடனே 100 ரூபாவோட 15 ரூபா சேர்ந்து ராஜாட்ட இப்ப 115 ரூபா. இப்ப ராஜாட்ட காசு விட என்ன இப்ப ஆஷாட்ட குறைஞ்சிடுது. ஏன்னா அவ 15 ரூபா கொடுத்துட்டா இவ கழியும் அவருக்கு கூட. ரைட். இப்ப கேள்வி, ராஜாவிடம் உள்ள பணத்தொகை ஆஷாவிடம் உள்ள பணத்தொகையிலும் 5 ரூபா கூட. பாருங்க, ஆஷாவை விட ராஜாட்ட 5 ரூபா கூட. ஆஷாட்ட 110 ரூபா இருக்கு, ஆனா ராஜாட்ட 115 ரூபா இருக்கு. நீங்க எத்தனை ரூபா போடலாம் முடியாது, அது பிரச்சனை. 20 ரூபா போடலாம், 50 ரூபா போடலாம், 10 ரூபா என்ன போட்டாலும் 5 ரூபா கூட வரும். 31. நான் சொல்லிக் கொண்டு போறேன் கேட்கல அப்படின்னு ஆக்களோட தொகை குறைஞ்சிட்டு போகுது. இருங்க, இருந்தால் தான் பிரயோசனம் பிள்ளைகள். டயர்ட் ஆயிடுது, களைச்சிட்டுன்னு யோசிக்கிறாங்க. இருங்க, 30 திருத்தி 40 திருத்தி போட்டு போறேன். சரியா? இப்போ 9 மணி தானே, என்ன கலைப்பு, இன்னொரு 15 நிமிஷத்துல முடிஞ்சிடும். என்ன 2000 லிட்டர் 2000 லிட்டர் நீரை கொண்டுள்ள தாங்கி ஒன்றின் படம் பக்கத்தில் தரப்பட்டது. தாங்கியிலிருந்து என்ன செய்ய போறோம் பிள்ளைகள், தாங்கியிலிருந்து நீரை திறந்து வெளியேற்ற தாங்கியின் மத்தியில நடுவில் ஒரு டேப் ஒன்று இருக்கு. இந்த தாங்கின நடுவில் பாருங்க ஒரு டேப் ஒன்று போட்டுருக்கோம். சரியா? பாருங்க, நடு மத்தியில ஏ என்ற ஏயும் குழாயையும் தாங்கியின் அடியில கீழே தாங்கியின் அடியில குழாய் பியும் போட்டிருக்கிறோம். ரைட். 10 லிட்டர் என்ன நிமிடம் ஒன்றுக்கு ஒவ்வொரு குழாயிலிருந்தும் ஒவ்வொரு நிமிடத்துக்கு 100 லிட்டர் தண்ணி வெளியேறுமா. ஏ என்ற குழாயாலும் பிள்ளைகள் 100 லிட்டர் தண்ணி வெளியேறும். பி என்ற குழாயினூடாகவும் ஒரு நிமிஷத்துக்கு 100 லிட்டர் தண்ணி, அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 200 லிட்டர் தண்ணி வெளியேறும். 2 பைப்பாடு. தாங்கியில் உள்ள நீர் முழுவதும் வெளியேற எவ்வளவு நேரம் எடுக்கும்? இல்ல சின்ன பிரச்சனை பிள்ளைகள், மேலுக்குள்ள சிவப்பு கோட்டுக்கும் மேலுக்குள்ள அவ்வளவு தண்ணியும் தான் 2 டேப்பாலும் வெளியேறும். அதான் பிரச்சனை. சிவப்பு கோட்டு கீழுக்குள்ள தண்ணி பி என்ற டேப்பால மட்டும்தான் வெளியேறும். ஏன்? ஏ டேப்புக்குள்ள தண்ணி வந்துடுது. ஏ என்ற குழாய்க்கு கீழே தண்ணி வந்தா அப்புறம் ஏ குழாயில் தண்ணி வருமா? காத்து தான் வரும், வேணா ஒன்றும் வராது. அப்ப ஏ என்ற அந்த முழுக்க அந்த சிவப்பு கோட்டுக்கு மேலுக்குள்ள அரைவாசி தண்ணி தான் பிள்ளைகள் 2 டேப்பாலும் வரும். அப்ப 2000 லிட்டர் அரைவாசி 1000 லிட்டர். 2000 லிட்டர்ல அரைவாசி சரி மத்தியில அந்த ஏ டைப் இருக்கு. அப்ப 2000 லிட்டர்ல சரி அரைவாசி 1000 லிட்டர். 1000 லிட்டர் தான் பிள்ளைகள் 2 குழாயாலும் வெளியேறும். ஏயால 100, பியால 100, 100 100 ஒரு நிமிஷத்துல 200 வெளியேறும். மேலுக்குள்ள 1000. இவ்வளவு தான் மேலுக்குள்ள 1000. மேலுக்குள்ள 1000 தான் பிள்ளைகள் ஒரு நிமிஷத்துல 100 100 200. அப்ப மேலுக்குள்ள 1000 வெளியேற 1000 200 பிரிச்சா 5 நிமிஷத்துல வெளியேறும். 2 டேப்பாடு மேலுக்குள்ள அரைவாசி முடிஞ்சு. இப்ப 5 நிமிஷத்துல பிள்ளைகள் மேலுக்குள்ள இவ்வளவு தண்ணியும் இந்த அரைவாசி தண்ணியும் வெளியேறுது. இப்ப இதுக்கு பிறகு கீழுக்குள்ள 1000 லிட்டர் தண்ணிக்கும் ஏ டைப் வேலை செய்ய மாட்டார். ஏன்னா ஏ என்ற குழாய் வேலை செய்ய மாட்டார். இப்ப பி என்ற குழாய் மட்டும்தான் வேலை செய்ய போற. இப்ப பி என்ற குழாய் மட்டும்தான் வேலை செய்ய போற. அப்ப என்ன செய்ய போறார் பிள்ளைகள், பி வந்து 1000 ஒரு பி ஆல 100 தான் வெளியேறும். அவர் மீதி 1000 100 100 வெளியேறும். மீதி 1000 பிள்ளைகள் 100 100 வெளியேற போதா. மீதி 1000 100 100 வெளியேறுனா 10 நிமிஷத்துல வெளியேறும். 10 நிமிஷத்துல வெளியேறும். அப்ப மேலுக்குள்ள 1000 வெளியேற 5 நிமிடம், கீழுக்குள்ள 1000 வெளியேற 10 நிமிடம், எல்லாமாக 15 நிமிடங்கள் செலவாகும். செய்க வழியையும் போட்டுக்கொள்ளுங்க, செய்க வழியையும் போட்டுக்கொள்ளுங்க. என்ன பிரச்சனை என்றால் இது என்ன அரைவாசி தண்ணி பிள்ளைகள் ஏ என்ற டைப்பால தண்ணி வராதான் பிரச்சனை. அரைவாசி தண்ணி வந்த பிறகு ஏ என்ற குழாயூடாக தண்ணி வெளியேறாது. நன்று. அவன் மேலுக்குள்ள அரைவாசி தண்ணியும் தான் பிள்ளைகள் 2 குழாயாலும் வெளியேறும். கீழுக்குள்ள அரைவாசி தண்ணியும் கீழ் குழாயில மட்டும்தான் வெளியேறும். அதாங்க பிரச்சனை. மொத்தமா பார்க்கிறாங்க, மொத்தமா பார்த்து போட்டு என்ன 10 போடலாது போட்டு தப்புல 10 போட்டா அப்பட சரியா. அப்ப என்ன விட கனவே 10 போட்டுருங்க. ஏன்னா அப்படிதான் அடிக்கிற டக்குன்னு போடுற 15 தான் விட. பின்வருவற்றை 3ஐ ஒரு கூட்டமாகவும் 2ஐ வேறொரு கூட்டமாகவும் பிரிக்கலாம். 2 அடங்கும் கூட்டத்தில் அடங்கக்கூடியவை. ரைட். 3 பேர் ஒரு குரூப், 2 பேர் ஒரு குரூப். அப்ப அச்சு ஊடகம் இலத்திரனியல் ஊடகம் இருக்க போறோம். ஏன்னா பார்க்க விடாது. ரைட். அவன் தொலைக்காட்சி தொலைபேசி ரெண்டும் பிள்ளைகள் இலத்திரனியல் ஊடகம்.
மிச்சம் மூன்றும் அச்சு ஊடகம். எது அச்சு ஊடகம்? செய்தித்தாள், சுவரொட்டி, துண்டு பிரசுரம் ஹேண்டில். சுவரொட்டி ஒட்டுவோம், போஸ்டர். துண்டு கையில் வரும், சின்ன துண்டு கையில் ஹேண்டில் தருவாங்க. ஏதாவது என்ன விளம்பரங்களுக்கு இந்த ரோடு தருவாங்களே, ரோட்ல தருவாங்க, டயலாக் பேங்கெல்லாம் தருவாங்க. அதான் துண்டு பிரசுரம். சுவரொட்டி, போஸ்டர் ஒட்டி வேங்கர் என்ன பிஸ்கட் பேக்கெல்லாம் ஒட்டிப்பாங்களா, அந்த போஸ்டர் சுவரில் ஒட்டுவாங்க. அடுத்தது செய்தித்தாள். இதெல்லாம் அச்சடிக்கப்பட்டது. அவை ரெண்டுக்குள்ளது தொலைக்காட்சி, தொலைபேசி. தொலைக்காட்சியும் தொலைபேசி. இந்த உருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை எத்தனை? இங்க எத்தனை முக்கோணம்? உள்ளுக்கணும் பிள்ளைய. உள்ளுக்கண்ணுங்க 1, 2, 3, 4 முக்கோணம். இப்ப டபுள் என்ன டபுள் இதுல என்ன சேர்த்தா 1ஐயும் 4ஐயும் சேர்த்தா ஒரு முக்கோணம், 5வது முக்கோணம். 2ஐயும் 3ஐயும் சேர்த்தா ஒரு முக்கோணம், 6வது முக்கோணம். இப்ப இந்த பக்கம் திரும்பி பாருங்க, 7வது முக்கோணம். மேலுக்கு அதே மாதிரி முக்கோணம் இருக்கு, 8 முக்கோணம். இப்ப வெளியால போங்க, ஒரு முக்கோணம் இருக்கு, 9. இந்த பக்கம் பாங்க 10. இன்னும் இருக்கு. பெரிய முக்கோணம் இப்படி ஒன்று இருக்குதா இருக்கா? இப்படி ஒரு பெரிய முக்கோணம் இருக்கு, 11வது முக்கோணம். அதே மாதிரி எதிர்பக்கத்துல இன்னொரு முக்கோணம் இருக்கு, 12வது முக்கோணம். ஆக இங்குள்ள முக்கோணங்கள் மொத்த எண்ணிக்கை பிள்ளைகள் 12. இதுகள் தான் பிளவாரம். இதுகளை தான் கவனமா பாருங்க. 10 கடிக்கிறேன் ஏன் இங்க எப்படி ஒன்று இதே மாதிரிதாங்க. 10 கடிக்கிறேன் சீசன் என்னது 11 இஞ்சி ஒன்று இருக்கு பெருசு. அதான் இப்படி ஒரு பெருசு இருக்கு, அப்போ 11. அதே மாதிரி தலைகீழா இன்னொரு பெருசு இருக்கு, அது 12. அஸ்னி, குறித்த வருடம் ஒன்றில் இலங்கையின் சுதந்திர தினம் கொண்டாடப்படுவது நாளானது அவ்வருடத்தின் எத்தனையாவது நாள்? சுதந்திர தினம் எத்தனையாவது நாள்? அவ்வளவுதான், சின்ன குறி. இலங்கையின் சுதந்திர தினம் பாருது எத்தனையாவது நாள்? 35. என்ன 35? பாப்போம், கூட்டுவோம். 35ஆம், சரியா? 35. அப்ப பிப்ரவரி மாதம் என்ன ஆஸ்தி சரிதான் அப்படியோ? பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிதான் பிள்ளைகள் சுதந்திர தினம். அப்ப ஜனவரி மாதத்துல 31 நாட்கள், அங்கால பிப்ரவரி மாதத்துல 4 நாள், ரெண்டையும் கூண்டா 35வது நாள் என்ன இலங்கையின் சுதந்திர தினம். அவ்வளவுதான், சின்ன கழிவு. என்ன இலங்கையின் சுதந்திர தினம் எப்ப கொண்டாடப்படுதுன்னு சொன்னா பிள்ளைகள் ஜனவரி மாதத்துல 31 நாள், அங்கால பிப்ரவரி மாதம் 4 நாள், 31 நாள், 35வது நாள் இலங்கையின் சுதந்திர தினம். 35வது நாள் இலங்கையினுடைய சுதந்திர தினம் கொண்டாடப்படுது. 6வது நாள். 35ஆம் கேள்வி. சரிங்களா பேப்பர்? சரி, இதுக்கு 6. பாப்போம், சரியான பாப்போம். இங்க உங்களுக்கு பேப்பர்ல செய்து முறிகோடு புள்ளிக்கோடு உங்களுக்கு பேப்பர்ல சரியா இருக்கும், எனக்கு இதுல மாறிட்டு போன் மாறி உங்களுக்கு சரியா இருக்கும் பேப்பர்ல. அருகில் உள்ள உருவை முறிகோடு வழியே மடித்து, முறிகோடுல மடிக்கோணும், வெட்டக்கூடாதா? முறிகோடு வழியே மடிக்கிற வேலை தான் செய்யணும், வெட்டுற விளையாட்டுல விளையாடு. முறிகோடு வழியே மடிக்கோணும், மடிச்சாச்சு, அங்க வெட்டுப்படாது. என்ன பாருங்க, முறிகோடு வழியே மடித்து புள்ளிக்கோடு வழியே வெட்டினால் கிடைக்கும் முக்கோணம். முறிகோடுல புள்ளிக்கோடுல மட்டும் தான் போட்டணும். அப்ப இதே மாதிரி பிள்ளைகள் மேலுக்கும் பேர் இதே மாதிரி புள்ளிக்கோடுகளா, புள்ளிக்கோடுல வெட்டுற மாதிரி மேலுக்கும் அதே மாதிரி வரையுங்க. இதே மாதிரி மேலுக்கும் வரைஞ்சு விடுங்க. வரைஞ்சாச்சு. கீழுக்குள்ள மாதிரியே மேலுக்கும் வரையுங்க. வரைஞ்சாச்சா? வெட்டுறேன், நான் வெட்டுறேன். கத்திரிக்கோள் கையில காத்துக்கோள் இல்லையே தர்சனா, கத்தரிக்கோள் கையில இல்லை. தர்சனா என்ன மாதிரி களைப்பாயிட்டா? நித்திர வாரமா இருக்கு. 6 அறிவரோ ஆறடித்து நீ எழுதாய், அப்படியா? இல்லை. அடித்தாரை சொல்லி அழு, ஆக்கினைகள் செய்து வைப்போம். என்ன அப்ப அதில் அந்த பிரச்சனை இல்லை. அப்படியே நடுவில் உள்ள கோட்டை மறவுங்க, அது மடிக்கிற கோட்டை மறந்துடுங்க. வெட்டுற கோடு எத்தனை, அப்ப எத்தனை துண்டு விழும், எத்தனை முக்கோணங்கள் அங்க வருமண்டா பிள்ளைகள்? 1 முக்கோணம், 2 முக்கோணம், 3 முக்கோணம், 4 முக்கோணம். இது 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 இந்த கோடு இல்லை, இந்த கோடை மறந்துடுங்க. இது மடிச்ச கோடு. இந்த கோடு அழிச்சு விடுங்க. இந்த கோடு இல்லை எப்படி கோடு ஒன்றும் இல்லை. என்ன மடிக்குது, மாடி வெட்டு போறோம் இல்லை, அப்ப அது இல்லை, அந்த கோடு இல்லை. அப்ப வெளியால 1, 2, 3, 4 முக்கோணம், இங்க உள்ளுக்கு ஒரு முக்கோணம் 5, இங்க ஒரு முக்கோணம் 6, அவசரமே 6 முக்கோணம். அந்த நடுவில் உள்ள கோட்டை மரங்கள், அந்த கோடு இல்லை. அப்படி கோடு இருந்தா பிழைச்சிடும், இப்படி 8 வந்துடும். என்ன ஈசா? அதுல கோடு இல்லை ஈசா. அவ 6. அந்த நடுவில் உள்ள கோடு நாங்கள் வெட்டிக்கு, அந்த கோடு இல்லை அப்படி, அது இல்லை. அதை என்னன்னு கேட்டா மடிக்கிற கோடு வெட்டுப்படாது. நீங்க எண்ண வேண்டியது வெட்டுற கோடை மட்டும்தான் பிரிக்கணும். ஆசிகா பேப்பர் செய்றீங்களா? இதுக்கு என்ன விட பாப்போம் என்னத்தையா. ரெடி அஜித்? வாங்கு ஒன்றில் சில மாணவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் இடப்பக்கமாக தொடங்கி ஒவ்வொருவராக 10, 20, 30 என எண்ணும் போது மதுசா கூறிய 50. அப்ப மதுசா 5ஆவதா? அவ்வளவுதான். 10, 20, 30, 40, 50. அப்ப வலப்பக்கத்துல இருந்து இடப்பக்கத்துல இருந்து போனா பிள்ளைகள் மதுசா 5ஆவதா? அப்புறம் வலப்பக்கத்துல இருந்தாக்க 70 சொன்னா மதுசா 7ஆவதா? அவ்வளவுதான்.
அப்போ ஒரு வரிசையில மதுசா முன்னால் இருந்து எண்ணுகின்ற போது 5ஆவதாகவும் பின்னால் இருந்து எண்ணுகின்ற போது 7ஆவதாகவும் இருந்தால் அங்குள்ள மாணவர் எத்தனை பேர்? அதான் கேள்வி. நான் வளமையா 4ஆம் ஆண்டு செய்த கேள்வி திருப்பி கேட்டுருவோம். ஏன்னா இடப்பக்கமாக எண்ணும் போது மதுசா 5ஆவதாகவும் வலப்பக்கமாக எண்ணும் போது மதுசா 7ஆவதாகவும் இருந்தால் அங்க எத்தனை பேர் இருந்தார்கள்? அவ்வளவுதான் கேள்வி. அப்ப என்ன செய்ய போறோம்னா பிள்ளைகள், இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா பாருங்க, என்ன 50 5 50 5ஆவதா? என்ன அப்ப 10 20 30 40 50ன்னு சொன்னா 5ஆவதா? பலம் இருந்து பார்த்தா பிள்ளைகள் 10 20 30 40 50 60 70 7ஆவதா? ரெண்டையும் கூட்டினா 7 5 12. ரெண்டையும் கூட்டினா 7 5 12. மதுசாவை 2 தரம் ஒன்று கழிக்கிறேன். நான் ஒன்றை கழிக்கிறேன். மதுசாவை 2 தரம் பண்ணிட்டேன். பலமையான கணக்கு முடியாது. மதுசாவை 2 தரம் பண்ணபடியா ஒரு மதுசாவை கழித்து விட்டேன். மதுசாவை 2 தரம் பண்ணபடியால் ஒரு மதுசாவை கழித்து விட்டோம். விளங்குதா செய்தி? ரைட். அடுத்த கேள்வி. 37 வினாக்கள் கவனமா செய்தா மட்டும்தான் பிள்ளைகள் புள்ளி எடுக்கலாம். அதுல கொஞ்சம் சிக்கலா இருக்கு. அக்ஷயா, இதுக்கு என்ன விட? 90 மாணவர்கள் 20 மேசை. 90 மாணவர்கள் 20 மேசை. வகுப்பில் உள்ள மாணவர்களில் மேசை ஒன்றுக்கு 5 பேர் இருந்தா பிள்ளைகள் 2 மேசை மிச்சம். வகுப்புல ஸ்கூல்ல சொன்னோம், நீங்க 5 பேரா இருந்தால் 2 மேசை மிச்சமா இருக்கு. ஆனா 4 பேரா இருந்தா 10 பேருக்கு இடம் இல்லை. எங்கட என்ன வகுப்புல பிள்ளைகள் இருக்கிற மேசையில, வகுப்புல உள்ள மேசையில பார்த்தோம்னால் 5 பேரா இருந்தாலும் 2 மேசை மிச்சம் தூக்கி போடாங்க. ஆனால் 4 பேரா இருந்தா 10 பேருக்கு இடம் இல்லாம போகும். அப்படி என்று அங்க உள்ள மேசைகள் எத்தனை என்று கேட்டு, அவ்வளவுதான். மாணவர் எத்தனை, மேசை எத்தனை. முதலாம் விடைக்கே போவோம். முதலாம் விட என்ன எத்தனை? 90 மாணவர் 20 மேசை என்ற விடையே போவோம். சரியான பார்ப்போம். ரெடி? 20 மேசை 90 பேர். ஒரு மேசையில 5 பேர் வீதம் இருந்தா பிள்ளைகள், அப்ப 90 பேர் இருக்கிறாங்க. 5 5 இருந்தா 18 மேசை போதுமோ? அப்ப 90 5ஆல பிரிச்சால் 18. 90 5ஆல பிரிச்சால் 18. அவை 5 5 5 பேரா இருந்தால் 5 5 பேர் இருந்தால் 18 பேர் மேசையில 90 பேர் இருக்கலாம். அப்ப 2 மேசை மிச்சம். 18 மேசை போதும். 5 5 இருந்தா 18 5 90. அது சரி, 2 மேசை மிச்சம். 3 வாங்க. அந்த 20 மேசையில 4 4ஆ இருந்தால் 20 மேசையிலையும் 4 4ஆ இருந்தால் 80 பேர் தான் இருக்கலாம். 90 பேர்ல 80 பேர் இருந்தா 10 பேருக்கு இடம் இல்லை. அப்ப சரி, 90 பேர்ல பிள்ளைகள் 80 பேர் இருந்தா 10 பேருக்கு இடம் இல்லை. அப்ப 2 விஷயம் சரி. அப்ப 90 பேர் 20 என்ன 20 மேசை 90 பிள்ளைகள். ஒரு மேசையில் 5 இருந்தால் 90 பேரும் 18 மேசையில் இருக்கலாம். 2 மேசை மிச்சம். ஒரு மேசையில 4 பேர் இருந்தால் 20 மேசையிலும் 80 பேர் தான் இருக்கலாம். 10 பேருக்கு இடம் இல்லை. சரி. 38. நிமலன் பிறக்கும் போது அவனுடைய தாய்க்கு வயது பாஸ் பேப்பர் பிள்ளைகள். நிமலன் பிறக்க அம்மாவுக்கு 25 வயது. நிமலன் தம்பி பிறக்க அம்மாவுக்கு 29 வயது. அப்ப 4 வருஷத்துல தம்பி பிறந்திருக்கான். என்ன நிமலனை விட தம்பிக்கு 4 வயசு குறைவேன். நிமலன் பிறக்க அம்மாவுக்கு 25 வயது. நிமலன் தம்பி பிறக்க அம்மாவுக்கு 29 வயது என்றா அம்மாவுக்கு 4 வயது கூடியிருக்கு. அப்ப தம்பிக்கு அண்ணாக்குள்ள 4 வயது வித்தியாசம். இப்ப நிமலனுக்கு 10 வயதுண்டா தம்பிக்கு 4 வயது குறைவு. நிமலனுக்கு 10 வயதுண்டா தம்பி 4 வயது இளையவன். அப்ப 4 கழிச்சா தம்பிக்கு இப்ப 6 வயது. ஏன்னா நிமலனை விட தம்பிக்கு 4 வயது குறைவு. என்ன அம்மாவோட வயதை கழிச்சு பார்த்தா 4 வருஷத்துக்கு பிறகு பிறந்திருக்கான். 4 வருஷத்துக்கு பிறகுதான் பிறந்திருக்கான் தம்பி. அப்ப இப்ப நிமலனுக்கு 10 வயதா தம்பி 4 வருஷத்துக்கு பிறகு இப்ப அவனுக்கு 6 வயது. வெற்றிடத்துக்கு வர வேண்டிய விடையை தெரிவு செய்க. இங்க என்ன நடக்குது பிள்ளைகள்? என்ன நடக்குது என்று பார்த்தால், முன்னுக்குள்ளேயும் அப்படியே பின்னுக்கு போறார். பின்னுக்குள்ளவர் முன்னுக்கு வாரார். என்ன முன்னுக்குள்ள எம் பின்னுக்கு போறார். பின்னுக்குள்ள வி முன்னுக்கு வாரார். ஆறும் டீயும் அப்படியே இருக்கிறாங்க. முன்னான் பின்னுக்கு போ, பின்னவன் முன்னுக்கு வரார். என்ன முன்னுக்குள்ளவர் பின்னுக்கு போறார், பின்னுக்குள்ளவர் முன்னுக்கு வரார். அதே மாதிரி பாருங்க, முன்னுக்குள்ள பி பின்னுக்கு போறார், பின்னுக்குள்ள டி முன்னுக்கு வரார். முன்னுக்குள்ள பி பின்னுக்கு போறார், பின்னுக்குள்ள டி முன்னுக்கு வர. ஏகே அப்படி இருப்பாங்க. அதே மாதிரி 3வது பிள்ளைகள், முன்னுக்குள்ள பி பின்னுக்கு போவார், பின்னுக்குள்ள எஸ் முன்னுக்கு வருவார். இயல் அப்படி இருப்பாங்க. அப்ப முன்னுக்குள்ள என்ன பின்னுக்குள்ள எஸ் முன்னுக்கு வரார், முன்னுக்குள்ள பி பின்னுக்கு போறார், இஎம் எல்லும் அப்படி இருப்பாங்க. அவர் நம்ம முன்னுக்குள்ள பி பின்னுக்கு போவார், பின்னுக்குள்ள எஸ் முன்னுக்கு வருவார், இஎம் எல்லும் அப்படி இருப்பாங்க. அவை முதலாம் கடைசி வினா. பையொன்றில் ஒரே நிறத்திலான மாபிள்கள் 6 என்றவாறு, ஒரே நிறத்திலான மாபிள்கள் 6. பச்சைண்டா பச்சையில் 6, சிவப்புடா சிவப்பில் 6. அப்படி 4 நிறங்கள்ல பச்சையில் 6, சிவப்பில் 6, கருப்பில் 6, வெள்ளையில் 6 அப்படி இருக்கு. அப்படியா?
பையொன்றில் ஒரே நிறத்திலான 6 மாவுள், சிவப்பில் 6, பச்சையில் 6, நீலத்தில் 6, கருப்பில் 6, அப்ப 6 நாள் 24 மாவுள் இருக்கு. நபர் ஒருவர் மாவுள்களை பார்க்காமல் அந்த பையிலிருந்து எழுமாறாக 3 மாவுள்களை வெளியே எடுத்துட்டார். 3 எடுத்தாச்சு. வெவ்வேறு நிறத்திலான 2 மாவுள்களை பெறுவதற்கு குறைந்தபட்சம் இன்னும் எத்தனை 3 எடுத்தாச்சு, இன்னும் எத்தனை எடுக்கணும்? வெவ்வேறு நிறத்திலான 2 மாவுள். சரியா? அப்ப முதலாவது கருப்பு, 2வது கருப்பு, 3வது கருப்பு, 4வது கருப்பு, 5வது கருப்பு, 6வது கருப்பு. இப்ப நான் 7ஆம் தரம் கைய வச்சாத்தான் வேற ஒரு கலர் வரும். அப்ப 7 மாவுள் எடுக்கும். இப்ப நான் சொல்றேன், எல்லாத்துலயுமே 6, சிவப்பில் 6, பச்சையில் 6, கருப்பில் 6, நீலத்தில் 6 இருக்கு. இப்ப உங்க கேள்வி 3 மாவுள் எடுத்துட்டார், எழுமாறாக எடுத்துட்டார். அவருக்கு ஒரே நிறத்தை 2 கலர்ஸ் வரணும். 2 கலர்ஸ்ல வெவ்வேறு நிறத்திலான 2 மாவுள் எடுக்கணும். நீலத்தில் ஒன்று, சிவப்பில் ஒன்று. அப்படி எடுக்கணும். இத்தனை மாவுள் எடுக்கணும். முதலாவது 6 கருப்பா போச்சு. ஏன்னா அப்படி இருக்கலாம். முதலாவது கையை வச்சேன், சிவப்பு மாவுள் வந்துச்சு. 2வது சிவப்பு மஞ்சள். முதலாவது மஞ்சள், 2வது மஞ்சள், 3வது மஞ்சள், 4வது மஞ்சள், 5வது மஞ்சள், 6வது மஞ்சள் வரலாம் பிரச்சனை இல்லை. இனி மஞ்சள் எல்லாம் முடிஞ்சு. இப்ப நான் 7ஆம் தரம் கையை வச்சா கட்டாயம் வேற ஒரு தான் வருவேன். சொல்லணும், முதலாவது மஞ்சள், 2வது மஞ்சள், 3வது மஞ்சள், 4வது மஞ்சள், 5வது மஞ்சள், 6வது மஞ்சள். மஞ்சள் முடிஞ்சுது. மஞ்சள் முடிஞ்சு. இப்ப நான் கையை வச்சா ஏதோ ஒரு வேற நீளம் வந்துச்சு. அப்ப நான் எத்தனை பந்துகளை பெட்டியிலிருந்து வெளியே எடுக்கணும்? 7 பந்துகளை எடுக்க வேண்டும். ஆனால் அது 7 பந்துகளை எடுக்கணுமே. ரைட், சிவப்பு எடுத்து 6 சிவப்பு வந்துச்சு. சிவப்புன்னு 6 மாவுள் வந்துச்சு. இப்ப நான் 7ஆம் தரம் கையை வச்சா எனக்கு வேற எதுவும் பேரு. இப்ப அதான் கேள்வி. அப்ப வெவ்வேறு நிறத்திலான 2 மாவுள்களை பெற வேண்டும் என்றால் 7 மாவுள்களை வெளியே எடுக்க வேண்டும். ஆனா ஏற்கனவே 3 எடுத்தாச்சு. ஏற்கனவே 7 எடுக்கணும், 3 எடுத்தாச்சு. இன்னும் எத்தனை எடுக்கணும்? இன்னும் 4 எடுக்கணும். ஏற்கனவே 3 எடுத்துட்டாங்க. இன்னும் எத்தனை எடுக்க வேண்டும்? அப்ப இன்னும் 4 எடுக்கணும். சரிகள் எண்ணுங்க பிள்ளைகள், புள்ளி போடுங்க. சரிகள் எண்ணி புள்ளி போடுங்க. சரிகள் எண்ணுங்க, நான் புள்ளி போடுற முறை போடுறேன். அக்ஷயன், சரிகள் எண்ணுங்க. அப்ப நான் எத்தனை புள்ளி எழுத போறேன், நீங்க பார்த்து போடலாம். சுதர்ஷி, இதான் புள்ளி போடுற முறை பிள்ளைகள். பாருங்க, சரிகள் போடப்பட்டிருக்கு, புள்ளிகள் போடுறது. சரி பக்கத்துல புள்ளி இருக்கு. எத்தனை சரின்னு எண்ணி போட்டு புள்ளி போடுங்க. ரதீஷன் பேப்பர் செய்யலையா? செய்தா போடுங்க. எத்தனை சரின்னு எண்ணி போட்டு புள்ளியை கொண்டு போகுது. அருணி, அருணி எத்தனை மார்க்ஸ்? 90. பிள்ளைகள் நீங்கள் சரிகள் எண்ணி போட்டு பக்கத்துல புள்ளியை போடுங்க. ஜனா சார், ஓகே. பிள்ளைகள் வாழ்த்துக்கள். பிள்ளைகள் நீங்கள் பரீட்சையில சிறந்த போய் இன்னும் ஒரு எங்களுக்கு இருக்கிற 8 நாட்கள் முடிஞ்சு. இன்னும் ஒரு பரீட்சைக்கு இருக்கிற 8 நாட்கள். இந்த 8 நாட்கள் நீங்கள் சிறந்த போல என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இன்றைய கருத்தரங்க ஏற்பாடு செய்துள்ள எங்களுடைய ஐவின்ஸ் நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குனர் திரு ஜெனகன் சார், உங்களுக்கு தெரியும். ஜெனகன் சார் இந்த செமினாரை தொடர்ச்சியாக இன்றைக்கு பிள்ளைகள் தொடர்ச்சியாக செய்து கொள்வார். ஏன்னா இவர் இந்த கருத்தரங்க அவர் இன்று இல்லாமல் தொடர்ச்சியாக செய்து வரார். இது நான் என்று என்னுடைய கருத்தரங்கு தான் இறுதி கருத்தரங்காக இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். அப்படித்தான் நினைக்கிறேன். இதோட கருத்தரங்கு முடிஞ்சிருக்கும் அப்படிதான் போட்டுதான் நினைக்கிறேன். அவையை தொடர்ச்சியாக இந்த கருத்தரங்க செய்திருந்த பிள்ளைகள் உங்களுடைய நன்மையை மாணவர்களுடைய நலங்காருக்கு இந்த கருத்தரங்கை தொடர்ச்சியாக செய்து வந்த ஜனகன் சாருக்கும் இந்த வேளையில நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் பிள்ளைகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற புலமை பரிசு பரீட்சையில் கவனமா செய்யுங்க. அவசரப்படாம நிதானமா செய்யுங்க. இதை பற்றி உங்களை டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன அவை நீங்கள் எக்ஸாம்பிள் நிதானமா செய்யுங்க, அவசரப்படாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்லாம் நிதானமா செய்யுங்க. சரி ஜனாங்க சார், அவங்க செய்திருக்கிறாங்க, பேப்பர்லாம் கரெக்ட் பண்ணியாச்சு. ஓகே சார். சரி பிள்ளைகள், என்ன வாழ்த்துக்கள். மீண்டும் வாழ்த்து சொல்லி உங்களிடம் விடைபெறுவேன். ஓகே, நீங்கள் லீவ் ஆகி கொடுங்களா? சரி, பாய் பாய். பாய் பிள்ளைகள், பாய்.